உங்களுக்கு ஒரு மண்ணங்கட்டி விளங்காது. ரசூலோட மரணத்துக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் மதீனால வாழ்ந்தாங்க. மதீனால அடக்கணும்ன்ட்டு சஹாபாக்கள் முடிவெடுத்தாங்க. எல்லா சஹாபாக்களும் அதுல ஒன்றுபட்டாங்க. இதுதான் இஜ்மா. மூமின்கள் ஒன்றுபடுறாங்க. சத்தியத்த ஒன்றுபடுறாங்க. எந்த சஹாபி எதிர்த்து பேசினாங்களா? இதுதான் சபீலுல் மோமினீன். மூமின்கள் போன பாதை. இதை நாங்க பின்பற்றணும். அப்ப நான் மதீனால தான் வாழ்ந்தேன், மதீனால தான் நடக்கணும்னு சொல்லியிருந்தா ஏன் பிரச்சனை வரணும்? ஏன் பிரச்சனை வரணும்? நான் மதீனா வாழ்ந்தேன், நான் மதீனால தான் நடக்குங்கோன்னு சொல்லியிருந்தா ஏன் பிரச்சனை வரணும்? அங்க எந்த பிரச்சனை வந்துச்சு? அடக்குற பிரச்சனை, இங்க அடக்குறன்னு ஒரு பிரச்சனை, ஹிலாஃபத் பிரச்சனை, இப்படி ஒரு 3, 4 பிரச்சனை வருது. அடுத்த ஆட்சி யாரு? அடக்குற இடம் எங்க? ஏன் பிரச்சனை வரும்? அப்ப ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சிருந்தா, நான் மதீனால தான் வாழ்ந்தேன், மதீனால நடக்கும்னு சொல்லியிருந்தா ஏன் பிரச்சனை வரணும்? பிரச்சனை வந்திக்காது. ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை மூத்தா போனாங்க, ரசூலுல்லாஹ் அடக்கினது புதன்கிழமை. ஏன் 2 நாள் விட்டு லேட்டாக்கி அடக்கினது? ஏன் 2 நாள் பேத்துச்சு? அடக்குற எங்கன்னு பிரச்சனை வந்துச்சா இல்லையா? ஹிலாஃபத் பிரச்சனை வந்துச்சா இல்லையா? முன்னறிவிப்பு செஞ்சுதான் பிரச்சனை வராது. எனவே உங்கள்ட்ட செய்திக்கு ஆதாரம் இல்ல. நீங்க சொல்ல வர செய்திக்கு எந்த விதமான ஆதாரம் இல்ல. இந்த இப்ப நீங்க சொன்னீங்க என்னண்டா, ரசூலுல்லாஹ் வந்து அஹ், நம்ம மரணித்ததுக்கு பின்னால நம்ம அடக்குறது இங்கதான், எங்கதான் நடக்கணும்னு ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போன மாதிரி சொன்னீங்க. நான் மதீனால வாழ்ந்தேன், மதீனால அடக்குங்கோன்னு ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க, இங்க அடக்குங்கோன்னு சொல்லி. அப்படி ஏதாவது ஹதீஸ் இருக்குதா? நான் இங்கதான் வாழ்ந்தேன், இங்க அடக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இங்க தானே முன்னறிவிப்பு செஞ்சாங்களா? இருக்குதா? ஒண்ணு வைக்க பாப்போம். ஹதீஸுக்கு கட்டுப்பட்டார்கள். அது இஜ்மாங்கிறாங்க. இஜ்மாண்டா என்னென்ன தெரியாம இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற தகவலை விளங்கிக் கொள்ளணும். இப்ப நம்ம அந்த ஆடியோவை போட்டிருக்கோம், அதுக்கு விளக்கம் போட்டிருக்கிறோம். இப்ப இந்த 3 ஆடியோக்களையும் போட்டுவே தனியா நம்ம என்ன செய்வோம், முபாரிசு சம்பந்தமா உள்ள ஆடியோக்களையும் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணி ஒரு இன்ஷால்லா ஒரு நைட்டுக்கு என்ன செய்யும், இன்ஷால்லா வெளிவரும். இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் சகோதரர் முபாரிஸ் போலி மதனி. சர்டிஃபிகேட்லாம் கிடையாது, சும்மா மதனின்னு போட்டுக்கிறாப்புல. உஸ்தாதும் கிடையாது, சும்மா உஸ்தாதுன்னு போட்டுக்கிறாப்புல. சரியா? அவன் இஷ்டம் தானே, அவன் என்ன வேணாலும் போடலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், யாரும் கேட்க முடியாது. ஏன்டா அவன் பைத்தியம், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ இது 3 ஆடியோ நீங்கள் கேட்டுருப்பீங்க. 29 செகண்டில் ஒரு ஆடியோ பேசியிருக்கிறான். அதாவது இந்த சபீலுல் மூமினின் அப்படிங்கிறதுக்கு வந்து இவன் விளக்கம் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதுக்கப்புறம் எங்கே அடக்கம் பண்ணுறது அது ஒன்றும் தெரியல. எல்லா சஹாபாக்களும் ஒன்று கூடி முடிவெடுத்தாங்க. அதுக்கு பேர் தான் இஜ்மா. இதான் நம்ம அவங்கள பின்பற்றக்கூடிய வழி அப்படின்ட்டு அதில் சொல்கிறான். இப்போ 2வது, ரசூலுல்லாஹ் மதீனாவுல தான் அடக்கம் பண்ணாங்க, ஏதாவது முன்னறிவிப்பு செஞ்சிருக்காங்களா? அப்படி தான் ஹதீஸ் இருக்குதா, காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் என்னமோ சொன்னீங்கல்ல, அந்த ஹதீஸை காட்டுங்க பார்ப்போம், அப்படி ஹதீஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறான். இப்போ இந்த 3 ஆடியோவை நீங்கள் கேட்டுட்டு நான் ஹதீஸ் அன்னைக்கே போட்டுட்டேன். இவன் இந்த உலரில் அன்னைக்கு நான் போட்டேன். அதான் இவன் சொப்பனத்தில் இருந்தானா அல்லது சொப்பன சுந்தரியோட இருந்தானா அப்படின்ட்டு ஸ்டாரிக்கு சொன்ன அடிப்படையில் நம்ம அந்த கேள்வி வாதத்தை வச்சோம். அப்போ வந்து இந்த ஹதீஸை பார்த்துட்டு இந்த ஹதீஸ் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறான். இப்போ என்ன செய்யறான்டா, ஏற்கனவே தெரியும் ரசூல் அடக்கம் பண்ற விஷயமா கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு, அதான் ஹதீஸ்ல வருது, உனக்கு அரபி தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, என்ன செய்யறான் கேட்கறான். சரி, கேட்டு போறான். அவனுக்கு அந்த ஹதீஸும் தெரியாது, அது சம்பந்தமான சட்டமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எவனோ சொல்லி கொடுத்தது அல்லது எவனோ உலரலை வச்சுக்கிட்டு தான் முபாரிஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். இப்போ நம்ம ஆதாரத்தை போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யறான் அப்படின்டா, அதான் கருத்து வேறுபாடு வந்து இருக்குல்ல, கருத்து வேறுபாடு வந்து இருக்குல்ல, அந்த கருத்து வேறுபாடு வந்து இருக்குன்னா எங்க அடக்கம் பண்றதுன்னு யாருக்கும் தெரியல. ரசூல்லா அது சம்பந்தமா எதுவும் சொன்னாங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல்லா சொல்ல முன் வச்ச உடனே ஹதீஸுக்கு கட்டுப்பட்டார்கள். அது இஜ்மாங்கிறாங்க. இஜ்மாண்டா என்னென்ன தெரியாம இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற தகவலை விளங்கிக் கொள்ளணும். இப்ப நம்ம அந்த ஆடியோவை போட்டிருக்கோம், அதுக்கு விளக்கம் போட்டிருக்கிறோம். இப்போ இந்த 3 ஆடியோக்களையும் போட்டுவே தனியா நம்ம என்ன செய்வோம், முபாரிசு சம்பந்தமா உள்ள ஆடியோக்களையும் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணி ஒரு இன்ஷால்லா ஒரு நைட்டுக்கு என்ன செய்யும், இன்ஷால்லா வெளிவரும். இப்போ நீங்கள் சம்மதம் தெரிவித்தால் தாரிக் சகோதரர் அவங்க வந்து என்ன செய்யணும், நம்ம முபாரிஸோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் இதுக்கு வந்து என்ன செய்யறிய, என்ன சொல்றிய அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து விவாதத்துக்கு அழைச்சிட்டு வரணும். அதாவது ரசூலுல்லாஹ் மௌத்தா போனது சம்பந்தமாக, அதாவது எங்கு அடக்கம் செய்ய வேண்டும் என்பது இஜ்மாவில் எடுக்கப்பட்ட முடிவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவா? இதுதான் தலைப்பு. சரியா?
அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு ஜனாஸா விழுந்தா அந்த ஜனாஸாவ அவசரப்படுத்த சொன்னாங்க தானே! அப்ப ரசூலோட ஜனாஸா அவசரமா அடக்கியிருக்கலாமே! ரசூலா மதீனால வாழ்ந்தாங்க. மதீனால ரசூல அடக்கும்படி ரசூலா சொல்லியிருந்தா, மையத்த அவசரமா அடக்கியிருக்கலாம். ரசூலோட அடக்குற விஷயத்திலே கருத்து வேறுபாடு வந்துச்சு. பொறவு பொறவு சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அத ஏற்றுக்கொண்டாங்கன்றது 2 நாள் பொறவு தான். 2 நாள் பொறவு தானே சொன்னாங்க. 3ஆம் நாள் தானே அடக்கினாங்க ரசூலாவ. அப்ப 2 நாளும் ரசூலோட மையத்து இருந்துச்சா? இல்லையா? அ இப்ப ரசூலா முன்னறிவிப்பு செஞ்சிருந்தாங்கண்டா, அப்ப 2 நாளும் தெரியாம தானே இருந்தாங்க. அ ரசூலா என்ன சொன்னாங்க? மையத்து விழுந்தா அவசரமா அடக்க சொல்லிக்கிறாங்க. அப்ப அடக்குறது ஒரு பிரச்சனை இல்லன்டா, அப்ப அடக்குறது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லன்டா, அப்ப வக்தலஃபு ஃபீ தஃப்னிஹின்ற வாசகம் ஹதீஸ்ல வந்திக்கப்படாது. உங்களோட கருத்துப்படி நீங்க போட்ட அந்த செய்தியின் அடிப்படையில. சுத்தமா விளங்குது உங்களுக்கு அரபி தெரியாதுன்னு. எவன்டயோ ஒருத்தன்ட்ட சரக்கு வச்சுட்டு பேசுறீங்க. அடக்குற விஷயம் பிரச்சனைக்குரிய விஷயம் அல்லன்டா, ரசூலா திங்கள்கிழமை மௌத்தா போனா திங்கள்கிழமை அடக்கியிருக்கலாமே! ஏன் லேட் ஆக்கினாங்க? அடக்கிட்டு அடுத்த ஹிலாஃபத் பிரச்சனைய பேசி முடிவெடுத்திருக்கலாமே! அ அடக்குறது பிரச்சனை. எங்க அடக்குறன்ற பிரச்சனையே. அதுல கருத்து வேறுபாடு வந்தீக்கே. திங்கள்கிழமை மௌத்தா போனா திங்கள்கிழமை அடக்கிக்கலாமே! ஏன் புதன்கிழமை ஆயிடுச்சு? அ இந்த வாதத்த உங்களுக்கு உடைக்கலுமா? உடைச்சு கிழிச்சுருவீங்க நீங்க. என்ன உடைச்சு காட்டுங்க. இந்த நாங்க வைக்கிற வாதங்கள உடைச்சு காட்டுங்க. உங்களால இயலாது. உங்களால மசிரையும் புடுங்க இயலாது. திங்கள்கிழமை ரசூலா மௌத்தா போனா திங்கள்கிழமை அடக்கியிருக்கணும். ரசூலா என்ன சொன்னாங்க? மௌத்தா போனா அவசரமா அடக்க சொல்லிக்கிறாங்க. அப்ப அதுலயும் கருத்து வேறுபாடு வந்திக்குது. அடக்கிட்டு ஹிலாஃபத் பிரச்சனைய பேசிக்கலாமே! அடுத்த ஆட்சி தலைவர் யாருன்றத பேசிக்கலாமே! அடக்குறது தானே பெரிய பிரச்சனையா இருக்குது. எங்க அடக்குறன்றது? மொக்கை மாரி பேசாம மேல்ல போட்டியில அந்த செய்திக்கு ஏற்ப மாரி பேசுங்க சரியா? உங்களுக்கு சுத்தமா அரபி தெரியாது. ஒருத்தர் படிச்ச ஒருத்தர கூட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் முபாரிஸ், அதாவது நான் எவன்கிட்டயோ உள்ள சரக்கை வச்சு பேசுறேன் அப்படின்னு நீங்க உள்ள சரக்கை வச்சு பேசுறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த எவன்டே அப்படிங்கிறது ரசூல்லா. நீங்க அவங்க தான் அப்படி சொல்றீங்க. நீங்க நான் ரசூல்லாவுடைய ஹதீஸை போட்டு தான் நான் பேசியிருக்கிறேன். அதோட எவன்டே உள்ள சரக்கு அப்படிங்கிறது நீங்க யாரை சொல்றீங்கன்னா ரசூல்லாவை தான் சொல்றீங்க அப்படிங்கிறது நீங்க விளங்கிக்கிறேன். சரியா? ஒன்று. இப்போ ரெண்டாவது, இதுல ரசூல்லா மௌத்தா போன விஷயம் அதுலயே கருத்து வேறுபாடு வந்துச்சு. அது சொன்னலாம். ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதே பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ரசூல்லா மௌத்தா போயிட்டான்னு யாரு சொன்னாலும் வெட்டிடுவோன்னு உமர் ரலியல்லாஹு அவங்க வாழை வச்சுக்கிட்டு நின்றாங்க. அப்ப இப்படியான நேரத்துல தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மரணத்தை உறுதிப்படுத்துறாங்க. உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் எல்லாரும் ஏத்துக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி தலைவர் அவர் தலைமையின் கீழ் தான் அது நடக்கணும். அப்ப ஆட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுலையும் பெரிய பிரச்சனை. மின்னா அமீரும் மின்கும் அமீர். உங்களில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க, எங்களில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை முத்தி போச்சு. பனு சாயிதா என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாய கூடத்தில் வச்சு பேச்சுவார்த்தை அன்சாரிகள் நடத்துறாங்க. இப்ப முஹாஜிர்களாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அவங்க இவங்கெல்லாம் போய் அங்க என்ன செய்றாங்க, பேச்சு ரொம்ப முத்தி போகுது. அதுக்கப்புறம் உடனே ஒரு உபதேசம் பண்ணி விட்டு உமர் ரலியல்லாஹு அவங்க அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய கையில பையத்து செஞ்சிடறாங்க. எல்லாரும் பையத்து செஞ்சுறாங்க. முடிவு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அடக்கம் பண்ணுது. இப்ப ரசூல்லாவை அடக்கம் பண்றது, அதற்கு முதல்ல ரசூல்லா மௌத்தா போனதை உறுதி செய்யணுமா இல்லையா? அது உறுதி செய்யப்படவில்லை. ரெண்டாவது, ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படணுமா இல்லையா? அதுவும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, இது எங்க அடக்கிறது, என்ன செய்யறது அப்படிங்கிற அவங்களுக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு வரக்கூடிய நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க தெளிவுபடுத்துறாங்க. அல்லாஹ் நபிமார்களை எந்த இடத்தில் அடக்கம் செய்ய நாடுகிறானோ அதே இடத்தில் வைத்துதான் அவர்களை மௌத்தாக்குவான். இது ரசூல்லா அவங்க வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டில் தான் மௌத்தா போயிருக்கிறாங்க. அங்கதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல்லா சொன்ன செய்தியின் அடிப்படையில் தான் நடந்தது இது. புரியுதா? திங்கட்கிழமை மரணிச்சாங்க ரசூலுல்லாஹ். ஏன் திங்கட்கிழமை அடக்கல? பிறகு சொன்னாங்கன்றது 2வது மேட்டரு. திங்கட்கிழமை மரணித்தா திங்கட்கிழமை அடக்கியிருக்கணும். ரசூலுல்லாஹ் மையத்து விழுந்தனா அவசரமா அடக்க சொல்லி இருக்கிறாங்க.
லேட்டாக்க கூடாது. அப்ப மையத்தை அடக்கிட்டு கிலாபத் பிரச்சனையை பேசிக்கலாம். கிலாபத் பிரச்சனையை பேசி முடிவெடுத்திக்கலாம். அடுத்த ஆட்சி யாருன்றது அடக்கிறதுல. என்னங்க இதுவா தொடக்கணும் உங்களுக்கு? சகோதரர் முபாரிஸ், ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டு அடக்கம் எங்க பண்றதுல கருத்து வேறுபாடு வந்தது. அது எப்படி சரி செய்யப்பட்டதுங்கிறதுக்கு தான் நீங்க சொன்னது நான் சொன்னது வேற. நீங்க என்ன செஞ்சீங்க? சஹாபாக்கள் அனைவரும் ஒன்று கூடி என்ன செஞ்சாங்க? ஒரு முடிவு எடுத்தார்கள், அனைவரும் கட்டுப்பட்டார்கள் நீங்க சொன்னீங்க. நான் சொன்ன அப்படி முடிவு எடுக்கப்படல, கருத்து வேறுபாடு வந்தது, முடிவெடுக்கப்பட்டது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றின் அடிப்படையில் தான் முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு. இப்போ விளங்குதா உங்களுக்கு? உடனே அடக்கம் பண்றாண்டா, அடக்கம் பண்ணல. அவங்க ஏன் பண்ணல? இதன் காரணம் இல்லை. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்களா இல்லையாங்கிறது சந்தேகம் முதல்ல. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்களா இல்லையாங்கிறது சந்தேகம். ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கணும், அவருக்கு தலைமையின் கீழ் தான் அது நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் செய்யப்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு கூற்றின் அடிப்படையில முடிவெடுக்கப்பட்டுச்சுண்டா, ரசூலுல்லாஹ் மரணிக்கின்ற போது அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட இருந்தாங்களா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புள்ள சகோதரர்களே. இதில் சகோதரர் முபாரிஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதில் ஒரு 2 வாதம் வைக்கிறாங்க. அதாவது நான் வைக்கக்கூடிய, அதாவது முபாரிஸ் ஆகி நான் வைக்கக்கூடிய வாதத்தை உங்களால் உடைக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. அது நீங்கள் சிரிச்சாலும் சரி சிரிக்காதாலும் சரி அப்படி ஒரு வாதத்தை சொல்கிறாப்புல. அடுத்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ரசூலுல்லாஹ் திங்கக்கிழமை மூத்தா போனால் திங்கக்கிழமை அடக்கம் பண்ணியிருக்கலாமே, ஏன் அடக்கம் பண்ணல, அதுக்கப்புறம் ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது அவங்க தான் தெளிவுபடுத்தணும். ஆனால் இதில் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தா போனால் அவசரமாக அடக்குங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறாங்களா இல்லையா? அதுக்கு எனக்கு ஆதாரம் வேணும். ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே நீங்கள் அடக்கம் செய்யுங்க, அவசரமாக அடக்குங்கள் என்று சொன்னதற்குண்டான ஆதாரம் எனக்கு வேணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் சகோதரர் முபாரிஸ் சொல்கிறாப்புல, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமை மௌத்தா போனாங்களா, திங்கக்கிழமை அடக்கம் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் அடக்கம் பண்ணலை, அடக்கம் பண்ணதுக்கப்புறம் கிலாஃபத் பிரச்சனையை பேசியிருக்காமல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது அவருடைய வாதம் நியாயமானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கேளுங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க அப்படிங்கிறத எப்போ உறுதி பண்ணாங்க? ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய மார்பில் சாய்ந்தவர்களாக ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. இது மௌத்தா தான் போய்விட்டார்கள் என்பதை யார் உறுதிப்படுத்தினது, எப்போ உறுதிப்படுத்தினாங்க? அப்புறம் தானே மௌத்தா போனதுக்கு அப்புறம் தானே அடக்கணும். மௌத்தா போயிட்டாங்கிற முதல்ல உறுதிப்படுத்தணுமா இல்லையா? இது எப்போ உறுதிப்படுத்தினார்கள் அப்படிங்கிற செய்தியை முபாரிஸ் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாருங்க, உண்மையிலேயே ஒண்ணுமே தெரியாம தான் முபாரிஸ் இருக்கிறாப்புல நமக்கு எப்பயே தெரியும். இப்போ உங்களுக்கு சொல்றேன். இப்போ ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க உடனே அடக்கம் பண்றதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட இருந்தாங்களா இல்லையா? ஆனால் பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்த மாதிரி பேசுறாரு. அப்படி ரசூலுல்லாஹ் பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் இல்லை. எப்போ மௌத்தா போனாங்கிறத நீங்க தான் உறுதிப்படுத்தணும். எப்போ மௌத்தா போனார்கள் என்று மக்கள் ஒன்று கூடி முடிவெடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தா தான் போயிட்டார்கள் என்று எதன் அடிப்படையில் முடிவெடுத்தார்கள்? யார் சொன்னதின் அடிப்படையில் முடிவெடுத்தார்கள்? அவர் எங்கே இருந்து வந்தார் அப்படிங்கிற செய்திக்கு சகோதரர் முபாரிஸ் சொல்லணும். உண்மையிலே ஒண்ணுமே தெரியும், பாவம் அப்ராணி. நம்ம இவரை போட்டு நம்ம பேசுறோம் நம்ம. ஆனா அவர் என்ன செய்யணும்னா, நமக்கு தெரியல அப்படின்னா தெரியாததை தெரிஞ்சுக்கிறோம். சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. அது ஒண்ணு இருக்கா இல்லையா? அனைவருக்கும் சொல்றேன். ஒருத்தருக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்லலை. சிலருக்கு சிலது தெரியும், சிலருக்கு சிலது தெரியாமல் இருக்கும். தெரியாத விஷயங்களாக இருந்தால் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வப்படணுமே ஒழிய, தெரியாத விஷயங்களை எல்லாம் தனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசி கிறுக்கன் மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, உளறிடக்கூடாது. அதுக்காக சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முபாரிஸ், நான் உனக்கு மெசேஜ் போட்டேன்னா நீ அதான் சொப்பன சுந்தரியோட இருக்கிறியா, சொப்பனத்தில் இருக்கிறியான்னு தெரியல. இதை ஸ்டாரிக்கு அழுத்த அழுத்தமாக சொல்லுங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீ பொதுவாக ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்களா இல்லையான்னு சர்ச்சை. சரியா? ரசூலுல்லாஹ் மௌத்தா போகலைன்னு ஒரு கூட்டம் நின்றாங்க. அடக்கிறதுக்கு ஏன் லேட்டு அப்படிங்கிறதுக்கு காரணம், அடுத்த ஆட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அடக்கணும்னு ஒன்று. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்களா இல்லையான்னு பிரச்சனை. இதுதான் அங்கே நடந்த பிரதான பிரச்சனையை ஒழிய, எங்கே அடக்கம் பண்ணணுங்கிறது பிரதான பிரச்சனை இல்லை. ஆனால் மக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்தது அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால பிரச்சனை ஏற்பட்டது. அது தெளிவுபடுத்தப்பட்டதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. தெளிவுபடுத்தா இஜ்மாவில் எடுத்த முடிவு கிடையாது. நீ லூசு மாதிரி பேசக்கூடாது. உனக்கு மார்க்கம் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல, அடியும் தெரியல, நுனியும் தெரியல, ஆண் மாடும் தெரியல, பொன் மாடும் தெரியல, உனக்கு ஒன்றும் தெரியல. சரியா? இஜ்மாவில் எடுத்த முடிவுலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல வச்சு முடிவு எடுத்திருக்காங்க. அடக்குற விஷயம் பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லைண்டா, திங்கக்கிழமை ஊத்தா போனாங்க, திங்கக்கிழமை ரசூலுல்லாஹ் அடக்கிக்கலாம். சரியா? சரி, செவ்வாய்க்கிழமை அடக்கிக்கலாமே. திங்கக்கிழமை முடியுமே, செவ்வாய்க்கிழமை அடக்கிக்கலாம். ஏன் புதன்கிழமை ஆயிடுச்சு? கருத்து வேறுபாடு வந்துச்சா இல்லையா சஹாபாக்களுக்கு மத்தியில?
நபிமார்கள் எந்தெந்த நாட்டுல வாழ்றாங்களோ, அந்தந்த நாட்டுல மதீனால வாழ்ந்தா மதீனால அடக்கணும்ன்ற அது ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். ரசூலா சொல்லிட்டு போனாங்க, நான் மதீனால வாழ்ந்தேன், என்ன மதீனால அடக்கும்னு சொன்னாங்களா? இதுக்கு தான் நான் ஆதாரம் கேட்கிறேன். நீங்க முதலாவது இதுக்கு ஆதாரத்தை வைங்க. சரியா? ஏன் ரசூலோட மரணம் லேட் ஆயிடுச்சு? மரணித்தண்டே அடக்கிக்கலாம். மரணித்தண்டே என்ன செஞ்சுக்கலாம்? அடக்கி இருக்கலாம். ஏன் 2 நாள் 3 நாள் லேட் ஆகிக்குது? ஏன் காரணம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இதில் வந்து சகோதரர் முபாரிஸ் வந்து ஒரு அருமையான அற்புதமான இதுவரைக்கும் யாருமே எடுத்து வைக்காத ஒரு வாதத்தை எடுத்து வச்சிருக்காப்புல. அதாவது நபிமார்கள் எந்த நாட்டில் வாழ்றாங்களோ அந்த நாட்டில் தான் அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா. ஆனால் ரசூல்லா சொல்லிட்டு போயிருக்காங்க, நான் மதீனாவில் தான் வாழ்ந்துருக்கிறேன், நான் மதீனாவிலேயே நான் அடக்கம் பண்ணுங்கன்னு ரசூல்லா சொல்லிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நபிமார்களை அல்ல பொதுவாக ரசூல்லாவையும் சேர்த்தே சொல்கிறாங்க, நபிமார்களை எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அதே இடத்தில் தான் அவர்களை மரணிக்க செய்வான். இப்படிங்கிற இந்த செய்தி சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பதில் சொல்லுங்கள். நபிமார்கள் ரசூல்லா வந்து பன்மையாக அவர்களையும் உள்ளடக்கியே சொல்கிறாங்க. அதாவது நபிமார்களை வந்து அல்லாஹ் எந்த இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று நாடுகிறானோ அதே இடத்தில் வைத்து தான் மரணிக்க செய்வான். அப்போ ரசூல்லா எங்கே மௌத்தா போனாங்க? அங்கேயே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து போதுமா, இல்லை உங்களுக்கு என்ன வேணுமா? என்ன அழகான தெளிவான அற்புதமான ஒரு கேள்வி கேட்கிறாப்புல பார்த்தீங்களா முபாரிசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் மதீனாவில் தான் மௌத்தா போவேன், என்னை நீங்கள் மதீனாவிலே அடக்கம் செய்யுங்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்குறாங்களே, அற்புதமான ஒரு வாதம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இதில் வந்து சகோதரர் முபாரிஸ் வந்து ஒரு அருமையான அற்புதமான இதுவரைக்கும் யாருமே எடுத்து வைக்காத ஒரு வாதத்தை எடுத்து வச்சிருக்காப்புல. அதாவது நபிமார்கள் எந்த நாட்டில் வாழ்றாங்களோ அந்த நாட்டில் தான் அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா. ஆனால் ரசூல்லா சொல்லிட்டு போயிருக்காங்க, நான் மதீனாவில் தான் வாழ்ந்துருக்கிறேன், நான் மதீனாவிலேயே நான் அடக்கம் பண்ணுங்கன்னு ரசூல்லா சொல்லிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நபிமார்களை அல்ல பொதுவாக ரசூல்லாவையும் சேர்த்தே சொல்கிறாங்க, நபிமார்களை எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அதே இடத்தில் தான் அவர்களை மரணிக்க செய்வான். இப்படிங்கிற இந்த செய்தி சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பதில் சொல்லுங்கள். நபிமார்கள் ரசூல்லா வந்து பன்மையாக அவர்களையும் உள்ளடக்கியே சொல்கிறாங்க. அதாவது நபிமார்களை வந்து அல்லாஹ் எந்த இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று நாடுகிறானோ அதே இடத்தில் வைத்து தான் மரணிக்க செய்வான். அப்போ ரசூல்லா எங்கே மௌத்தா போனாங்க? அங்கேயே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து போதுமா, இல்லை உங்களுக்கு என்ன வேணுமா? என்ன அழகான தெளிவான அற்புதமான ஒரு கேள்வி கேட்கிறாப்புல பார்த்தீங்களா முபாரிசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் மதீனாவில் தான் மௌத்தா போவேன், என்னை நீங்கள் மதீனாவிலே அடக்கம் செய்யுங்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்குறாங்களே, அற்புதமான ஒரு வாதம். அப்ப ஏன் கருத்து வேறுபாடு வந்துச்சு? அப்ப ஏன் கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னு பிரச்சனை. அப்ப என்ன கருத்து வேறுபாடு வந்துச்சு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதில் தான் காரணம் ஹதீஸுகளில் தெளிவாக வருது. ரசூல்லா மௌத்தா போயிட்டார்கள் அப்படிங்கிறதையே உடனே உறுதி செய்யப்படலை. ரசூல்லா மௌத்தா போனது உடனே உறுதி செய்யப்படவில்லை, வெளியிலிருந்து வந்து தான் உறுதி செய்யப்படுகிறது. அது எவ்வளவு நேரம் கழித்து வந்தாங்க அல்லது எத்தனை நாள் கழித்து வந்தாங்கிற தகவல் இல்லை. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அதுக்கப்புறம் ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஆட்சியாளர்கள் ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்கன்னா அடுத்து வந்து நபித்துவங்கிறது இனிமேல் கிடையாது, ஆட்சியாளர்கள் இருக்குது. அப்போ ஆட்சியாளர்கள் நம்ம என்ன செய்யணும், தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுல அந்த சஹாபாக்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஈடுபட்டு ஆட்சியாளர் தேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அடக்கியிருக்கிறாங்க. ஏன் அடக்குனாங்க, எதுக்கு அப்படி அடக்குனாங்க அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. அது எனக்கு தெரியவும், அது ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியவும் செய்யாது, தேவையும் கிடையாது. ஹதீஸில் வரக்கூடிய சம்பவம் என்ன, ரசூல்லா மௌத்தா போனதை உறுதி செய்வதற்கு லேட் ஆகிவிட்டது, அதுக்கப்புறம் ஆட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு லேட் ஆகிவிட்டது, அதுக்கப்புறம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது உண்மை. ஆனால் இதில் வந்து ரசூல்லாவுக்கு தலைமை ஏற்று யாரும் ஜனாசா தொழுகை நடத்தவில்லை, அவரவர்களாக தொழுது வீட்டு சென்றார்கள் என்பதுதான் கூடுதலான தகவல். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லித்தராங்க, அதுக்காக எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லித்தரணுங்கிறதுக்காக தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர் முபாரிஸ் அற்புதமான ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாங்க. ஏன் கருத்து வேறுபாடு வந்துச்சு, அதுக்கு முதல்ல நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. கருத்து வேறுபாடு வருவதற்கு காரணம் என்னென்றால், ரசூல்லா சொன்ன செய்தி அனைவருக்கும் சென்று சேராதது, அனைவருக்கும் தெரியாதது. இதுக்கு ரசூல்லா என்ன சொல்லியிருக்கிறாங்க,
எங்க அடக்கம் எங்க மூத்தா போனா, நபி மூத்தா போனா எங்க அடக்கம் பண்ணணும்னு ரசூலா என்ன சொல்லியிருக்கான்னு நமக்கு தெரியலையே, என்ன செய்யறது? இங்க அடக்குவோமா, மதீனாவில் அடக்குவோமா, அல்லது அக்ஸாவில் கொண்டு போய் அடக்குவோமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபருக்கு பக்கத்தில் அடக்கும், இப்படிலாம் பேசியிருப்பாங்க. பேசுறாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை, கருத்து வேறுபாடாதான காரணம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூத்தா போயிட்டாங்க. அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்புறம் மதீனாவில் வந்த நபி யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. ஒருவேளை ரசூல்லாவை கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும், அக்ஸாவில் அடக்கணுமா, அல்லது ரசூல்லா பிறந்த பூமியான மக்காவில் அடக்கணுமா, அல்லது மூமின்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீல் அடக்கணுமா, அல்லது எங்க அடக்கணும் அவர்களுக்கு தெரியல. ரசூல்லா என்ன சொன்னாங்கிறது அவருக்கு தெரியல, அவர்களுக்கு தெரியவில்லை. அதன் காரணமாகத்தான் கருத்து வேறுபாடு வருது. அப்ப கருத்து வேறுபாடு வந்தால் கருத்து வேறுபாடு எதன் அடிப்படையில் தீர்க்கப்பட்டது? ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை வைத்து தீர்க்கப்பட்டது, ஹதீஸை கொண்டு தீர்க்கப்பட்டது. ரசூலுல்லா சொன்னாங்களா நான் மதீனால வாழ்ந்தேன், என்ன மதீனால அடக்குங்க ரசூலா சொன்னாங்களா? இதுக்கு ஆதாரத்தை வைங்க, இதுக்கு ஆதாரத்தை வைங்க. நபிமார்கள் இந்த நாட்டுல வாழ்ந்தாங்களா, அந்த நாட்டுல நடக்கணும்ன்றது ஹதீஸ், அது தெரியும். ரசூல்லா சொல்லிட்டு போனாங்களா நான் மதீனால வாழ்ந்தேன், மதீனா நடக்கும், இதுக்கு ஆதாரத்தை வைங்க முதலாவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முபாரிஸ் அவங்க என்ன அற்புதமான வாதத்தை வச்சு தன்னுடைய வாதத்தை நிலைநாட்ட பார்க்குறான்னு பார்த்தீங்களா? இப்போ நபிமார்கள் எங்க மரணிக்கிறார்களோ, அது மதீனாங்கிறார் அவர், எங்க மரணிக்கிறார்களோ அங்கதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் ரசூல்லா நான் மதீனாவில் மரணித்தால் என்ன மதீனாவில் அடக்கம் செய்யப்படுங்கள் என்று சொன்னார்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இந்த முஹம்மது இருக்காங்களா இல்லையா, அவங்க நபியா இல்லையா? அதை மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்கிறோமே, அவங்க நபியாக இருந்தார்களா இல்லையா? அப்போ அந்த நபின்னு சொன்னதில் இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, மற்றதை பேசிக்கிறோம். அப்படி இந்த அண்டைக்கு அடக்கிக்கலாமே, கருத்து வேறுபாடுன்னு வர தேவையில்லை. முகமது நபி தான், மாட்டு கருத்து இல்லை. ஏன் நபிமார்கள் மாதிரி அடக்கி இருக்கலாமே, ஏன் கருத்து வேறுபாடு வந்துச்சு? அன்பு சகோதரர் முபாரிஸ், அன்றைக்கே அடக்கியிருக்கலாமே திரும்ப திரும்ப கேட்காதீங்க. அதாவது ஓட்டர் ரெக்கார்டு, அதாவது மண்டை லூஸ் ஆனவன் அந்த ஓட்டர் ரெக்கார்டு வாங்கலாம் இல்லையா, அது திரும்ப 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 ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேசாதீங்க, அறிவுபூர்வமாக தெளிவாக பேசுங்க. இதுக்கு தான் நான் மேலே உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு நானே பதிலும் சொல்லியிருக்கிறேன். ரசூல்லா முதல்ல மௌத்தா போயிட்டார்கள் என்பது எப்போ உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டனா இல்லையா? மௌத்தா போன விஷயம், ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்க, அதை உறுதிப்படுத்துவதற்கு எப்போ உறுதிப்படுத்தினாங்க அப்படிங்கிற ஹதீஸில் இல்லை. அப்போ ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்கன்னு யாராவது சொன்னால் பிரச்சனை ஆயிரும், வாழை வச்சு வெட்டிடுங்கிற அளவுக்கு வெளியில் மக்கள் நிற்கிறாங்க. அப்போ ரசூல்லா மௌத்தா போனதை உறுதிப்படுத்த முடியாமல் நிற்கிறாங்க. இதை உறுதிப்படுத்துறது யாரு? அபூபக்கர் சித்திக். நீங்கள் சொன்னீங்க அபூபக்கர் ரசூல்லாவோட இல்லையா, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் அங்கே இல்லை, அவங்க வேற இடத்துல இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் தூரத்தில் இருந்தாங்க. அங்கேருந்து அவர்கள் உறுதிப்படுத்துகிற வரைக்கும் அது எத்தனை நாளாச்சு? எப்போ மௌத்தா போனாங்க ரசூல்லா, அது உறுதிப்படுத்துறது எப்போ? அதுக்கே நாளாயிரத்துங்கிறது நான் மேலே தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்க அதுக்கு ஆதாரத்தை வைங்க. ரசூல்லா இப்பதான் மௌத்தா போனா, இப்பதான் உறுதி செய்யப்பட்டுச்சுன்றதை நீங்க ஆதாரத்தை வைங்க. சரியா? நீங்க ஆதாரத்தை வைங்க, நீங்க ஆதாரத்தை வச்சு பேசுங்க. எங்களோட வாதத்தோடைங்க, ரசூல்லா இப்ப மௌத்தா போனாங்க, அப்ப திங்களை மௌத்தா போனாங்க, இப்ப உறுதி செய்யப்பட்டுச்சு, செவ்வாய்க்கிழமைன்னு சொல்ல போறீங்களா? சொல்லுங்க, ஆதாரத்தை வச்சு சொல்லுங்க. அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கின்ற போது அபூபக்கர் ரலியல்லாஹு இங்கே இருந்தாங்க. சகோதரர் முபாரிஸ் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற நேரத்தில் அபூபக்கர் எங்கே இருந்தான்னு கேட்குறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க ரசூல்லா கூட இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இல்லை, அவங்க மதீனாவில் இல்லை. அது மட்டும் நான் சொல்கிறேன், மதீனாவுக்கு வெளியில் இருந்தார்கள். அப்போ உள்ளே இருந்தால் தான் ரசூல்லா மௌத்தா போனதை உடனே உறுதி செஞ்சிருக்க முடியும். ஆனால் அங்கே இருந்தவர்களுக்கு ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்களா இல்லையாங்கிறது சந்தேகம். ரசூல்லா மௌத்தா போகலேன்னு இருந்தாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் அதை உறுதிப்படுத்தினாங்க. அவங்க உள்ளே இல்லை. அவங்க எப்போ வந்தாங்கிறது நீங்கள் தான் நிரூபிக்கணும். எப்போ சொன்னாங்க, உடனே வந்தார்களா அல்லது மறுநாள் வந்தார்களா என்ற செய்தியை நீங்கள் தான் சொல்லணும். அப்ப உங்களுக்கு என்னண்டா பலவீனமான செய்தியும் கொண்டு வருவீங்க. எதுக்கு? உங்களோட பிள்ளையான கொள்கை நிலைநாட்டத்துக்கு பலவீனமான செய்தியும் கொண்டு வருவீங்க. இதுல சில அறிவிப்பாளர்கள் பலவீனமானாக்கள், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சரியா? இதுல நிறைய ஹிலாஃபிக்குது. அது இந்த இந்த செய்தி பலவீனமான ஒரு செய்தி. சரி, பலவீனமான செய்தியை நீங்க கொண்டு வருவீங்க.
நீங்க விவாதிக்கிறாள் தானே, பீச்சடாக்கள் தானே, ஆக்களை போட்டு மடையனாக்கி மோடையனாக்கி எப்படி சரி பைத்தியகாரன் ஆக்குவீங்க. சரியா? நாங்க போட்டா அது லைவ் பண்ணுவீங்க. நான் அதை கொண்டு வரக்கூடாதுன்னு பேசுவீங்க. நான் அப்படி இல்லை, நீங்க போட்டதும் நான் பேசாம இருந்துட்டேன். சரியா? உங்களை எந்த இடத்துல பிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இது ஒரு பலவீனமான செய்தி. இதுல ஒரு சில அறிவிப்பார்கள், பலவீனமானாக்கள் இந்த செய்தியில வாராங்க. அது தெளிவா அரபு தெரிஞ்சவங்களுக்கு விளங்கும். அது போட்டிக்குது. இப்ப நீங்க சொன்னீங்க என்னண்டா, எந்த செய்தி தெரியாம இருந்துச்சு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது பொறுதான் சஹாபாக்கள் தெரிஞ்சு கொண்டாங்கன்னு என்ன செய்தி தெரியாம இருந்துச்சு? ரசூலுல்லாஹ் அதாவது நபிமார்கள் மதீனால வாழ்ந்தா மதீனால அடக்கணும். நபிமார்கள் மதீனால வாழ்ந்தா மதீனால அடக்கணும்ன்ற செய்தியா தெரியாம இருந்துச்சு சஹாபாக்களுக்கு? அந்த செய்தியா தெரியாம இருந்துச்சு? அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னது பொறுதான் அந்த சஹாபாக்களுக்கு அந்த விஷயம் தெரிய வந்துச்சு. எங்க ஹதீஸ்ல இருக்குது? எந்த ஹதீஸ்ல இருக்குது? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னது பொறுதான் சஹாபாக்கள் தெரிஞ்சு கொண்டாங்கன்றது எந்த ஹதீஸ் ஊடாக எந்த எந்த ஆதாரத்தின் அடிப்படையில பேசுனீங்க அது? அப்ப சஹாபாக்களுக்கு தெரியாது நபிமார்கள் எந்தெந்த நாட்டுல வாழ்றாங்களோ அந்த நாட்டுல தான் நடக்கணும். மதீனால வாழ்ந்தா மதீனால தான் அடக்கணும்ன்ற அந்த ஹதீஸ் சஹாபாக்களுக்கு தெரியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னது பின்னாடிதான் சஹாபாக்கள் அத ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப சஹாபாக்களே தெரியாது, அபூபக்கர் மட்டும்தான் தெரியும். அப்ப அப்படி எங்க ஹதீஸ்ல இருக்குது? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னது பிறகுதான் நாங்க எல்லாம் இதை தெரிஞ்சு கொண்டோம். ரசூலுல்லாஹ் மதீனால வாழ்ந்தாங்க, மதீனால அடக்கணும். நபிமார்கள் மதீனால வாழ்ந்தாங்க, மதீனால அடக்கணும்ன்ற செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும்தான் தெரியும், சஹாபாக்களுக்கு தெரியாது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னது பிறகுதான் சஹாபாக்கள் தெரிஞ்சு கொண்டாங்கன்றது வாசகம் எந்த ஹதீஸ் கிதாபில் இருக்குது? எந்த ஹதீஸ்ல இருக்குது? அப்படி அதுக்குரிய ஆதாரத்தை தருண்ட வரைக்கும் நான் பதில் போட மாட்டேன். போட்டிக்கிறது பலவீனமான செய்தி, பலவீனமான அறிவிப்பாளர் இதில் வந்திக்கிறாங்க. சரியா? சரியான செய்தியை கொண்டு வாங்க. முதலாவது நம்முடைய வாதம். ரெண்டாவது அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லித்தான் சஹாபாக்களுக்கு தெரியும். அப்படி எந்த ஹதீஸ்ல இருக்குது? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அதுக்கு பிறகுதான் சஹாபாக்கள் தெரிஞ்சு கொண்டாங்க. மதீனால நபிமார்கள் வாழ்ந்தா மதீனால அடக்கணும்ன்ற அந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும்தான் தெரியும், வேற எந்த சஹாபிக்கும் தெரியாது. அபூபக்கர் சொன்னது பிறகுதான் சஹாபாக்கள் தெரிஞ்சு கொண்டாங்கன்றதுக்கு ஹதீஸ் ஆதாரம் வேணும். இந்த ரெண்டுக்கும் பதில் வருகின்ற வரைக்கும் என்னோட பதில் எந்த விதமான பதிலும் வராது. ஒரு பொய்யர் ஆதாரம் என்ற பேர்ல பொய்யான செய்தியெல்லாம் போடுறீங்க. ஆரம்பத்துல போட்ட செய்தி பலவீனமான செய்தி. உங்களுடைய பேஜில வழிகட்ட கொள்கையை நிலைநாட்டுறதுக்கு பொய்யான செய்தியெல்லாம் போடுறீங்க, மக்களை வழிகெடுக்கிறீங்க. சரியா? இந்த செய்தியெல்லாம் போட்டு என்ன சொல்ல வாரீங்க? இப்ப கீழே போட்ட செய்தியெல்லாம் போட்டீங்க தானே. ஆரம்பத்துல போட்ட செய்தி பலவீனமான செய்தியா? இது நான் பலவீனம் என்று நான் இன்னும் பார்க்கல. ஆரம்பத்துல போட்ட செய்தி பலவீனமான செய்தி. சரியா? இப்ப இந்த செய்தியெல்லாம் போட்டு என்ன சொல்ல வாரீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாத் முபாரிஸ், நல்லா இருக்கீங்களா? அதாவது ஹதீஸை நீங்கள் பலவீனம்னு சொல்கிறீங்க, அது எனக்கு தெரியும்னு சொல்கிறீங்க. நீங்கள் யார்கிட்ட கேட்டு வந்தீங்க, என்ன விஷயம், உங்களுக்கு யார் சொல்லி தந்தா அப்படிங்கிற விஷயம் நமக்கு முழுசாக தெரியும். சரி, இதில் பலவீனம் அப்படிங்கிறதுக்கு யார் பலவீனம், என்ன பலவீனம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? முதலாவதாக உறுதிப்படுத்தணும். உறுதிப்படுத்திட்டு இந்த ஹதீஸ் சம்பந்தமாக ஒரு கேள்வியும் கேட்குறீங்க.
அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது அவரை அடக்கம் செய்வதில் கருத்து வேறுபாடுகள் சஹாபாக்கள், அதாவது அந்த தோழர்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு வந்தது. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடமிருந்து நான் ஒரு விஷயத்தை கேட்டுள்ளேன், அதை நான் மறக்கவில்லை என்று அவர்கள் கூறினார்கள். சொல்லிட்டு தான் சொல்றாங்க, அல்லாஹ் எந்த ஒரு நபியையும் அவர் எங்கே அடக்கம் செய்யப்படுவதை விரும்புகிறாரோ அந்த இடத்தை தவிர அல்லாஹ் விரும்பும் இடத்தை தவிர வேறு எங்கும் அவரது ஒரு உயிர் கைப்பற்றப்படுவதில்லை. எனவே அவருடைய படுக்கை இருந்த இடத்திலே அவர் அடக்கம் செய்யுங்கள். இது சஹீஹுங்கிறத தாருசலாம் பதிப்பகத்தில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவர் கொண்டு வந்தார யார்? அகமது நுஸ்கி. அவங்க திருமதி இமாம் ஹசன் சொன்னதை கொண்டு வந்தாங்க. திருமதி இமாம் ஹசன் சொல்வது என்பது வேறு, பொதுவாக ஹசன் என்று வருவது வேறு. ஆனால் இங்கே தாருசலாமில் சஹீஹ்னு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அது என்ன விஷயங்கிறது, யார் யார் என்னென்ன பலவீனம்ங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்துங்க. அது சம்பந்தமாக முழு விவரங்கள் உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், அப்டேட் பண்ணுவோம். யார் பலவீனமானவர், எதன் காரணத்தினால் பலவீனமானவர், இவர் யாரையெல்லாம் பலவீனம் என்று சொல்லி இருக்கிறார் என்பதை என்ன செய்யணும், அந்த கிதாபு லிஸ்ட் தரணும், எனக்கு ஸ்கிரீன்ஷாட் தரணும். சரியா? யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை, அது ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன். சும்மா கொண்டு வளர்த்தக்கூடாது. சரியா? சும்மா கொண்டு நான் யார்கிட்டையும் கேட்டு வரலே, ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன். இது பலவீனமான செய்தி. உங்களோட கொள்கையை பற்றி எங்களுக்கு தெரியுமே. உங்களுடைய அசத்திய கொள்கையை நிலைநாட்டுறதுக்கு நீங்கள் பலவீனமான செய்தியும் கொண்டு வருவீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் முபாரிஸ், என்னைக்குமே அறிவோட பேச பழகிக்கிறேன். அதில் ஹதீஸில் தெளிவாக வாசகம் வருது, கருத்து வேறுபாடு கொண்டார்கள், தெளிவான இடம் இதுதான் என்று, தெளிவான செய்தி இதுதான் என்று அவர்களுக்கு தெரியுமே. ஆனால் கருத்து வேறுபாடு வராது. கருத்து வேறுபாடு முதல்ல எங்கே வரும், அதை தான் விளங்கணும். அதுக்கு அறிவு உள்ளவங்க தான் விளங்கணும். கருத்து வேறுபாடு எங்கே வரும்டா, ஒரு விஷயமாக ரெண்டு செய்தி இருந்துச்சாங்க, அதுவா இதுவா அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடு வரும். அல்லது ஒரு விஷயம் சம்பந்தமாக சொல்லப்படவில்லை என்றால் என்ன முடிவெடுக்கலாம் என்ற கருத்து வேறுபாடு வரும். கருத்து வேறுபாடு அப்பதான் வரும். திட்டவட்டமாக இதுதான் என்று தெரியக்கூடிய நேரத்தில் கருத்து வேறுபாடுக்கு வேலை இல்லை. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த தகவலை சொல்லும் வரைக்கும் அவர்களுக்கு அது சம்பந்தமாக தெரியவில்லை அப்படிங்கிறது அந்த செய்தி சொல்லக்கூடிய விஷயம். இது ஹதீஸுக்கு உள்ளக்கை நுழையலாம் தேவையில்லை. பொதுவாக வெளியிலிருந்து மனிதனாக பார்க்கக்கூடியவர்களுக்கே விளங்கும். ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு வருவதாக இருந்தால் ஒன்று ரெண்டு தகவல் இருக்கணும், இதுவா அதுவா அப்படின்னு. அல்லது தெரியாம இருக்கணும், என்ன செய்யணும், அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா, அங்க செய்யலாமா இங்கே செய்யலாமா இப்படின்ற கருத்து வேறுபாடு வரும். திட்டவட்டமாக இதுதான் என்று தெரியக்கூடிய நேரத்தில் கருத்து வேறுபாடு என்பது வேலையே இல்லை. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் வரைக்கும் அவர்கள் கருத்து வேறுபாடில் இருந்தார்கள். அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டதில் இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தி தான் அங்க உறுதியாகப்பட்டது அப்படிங்கிறது மேலதிக தகவல். அந்த செய்தி இல்லாட்டாலும் மேலதிகமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்த வீட்டில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள், ரசூலுல்லாஹ் தன்னுடைய சொந்த வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவல் அதுல இருக்குது. அதெல்லாம் சரி வராது. என்ன சொல்லியிருக்கிறீங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னது புறம் சஹாபாக்களுக்கு தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்ப அபூபக்கர் சொன்னது புறதான் சஹாபாக்களுக்கு தெரியும். அப்ப அவ்வளோ காலமும் மதீனால நபிமார்கள் வாழ்ந்த மதீனால அடக்கணும்ன்ற செய்தி சஹாபாக்களுக்கு தெரியாது. அப்படித்தானே? சஹாபாக்களுக்கு தெரியாது என்று தானே சொல்ல வாரீங்க. அப்படி எங்க ஹதீஸ்ல இருக்குது? அபூபக்கர் சொன்னது பிறகுதான் நாங்க என்ன செஞ்சு கொண்டோம், நாங்க தெரிஞ்சு கொண்டோம். அப்படி எங்க ஹதீஸ்ல? அபூபக்கர் எல்லாம் சொல்லுகின்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, நாங்க மதீனால அடக்கணும்னு தெரியாது. நீ இந்த 3 ஆடியோவிலையுமே சகோதரர் முபாரிஸ், நீ இந்த 3 ஆடியோவிலுமே ஒரே செய்தியை தான் கொண்டு வர. அப்படி பேசக்கூடாது. ஒரே செய்தியையும் 10 ஆடியோவில் பேசக்கூடாது. ஒரு ஆடியோவில் ஒரு செய்தியை பேசணும், வேற ஆடியோவில் வேற செய்தியை பேசணும். கூடுதல் தகவல் இருந்தால் அதை சேர்த்து சொல்லணும். அதாவது இந்த ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி அல்லது இந்த நெட்டு லூஸாக போயிருக்குமே அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, உளரக்கூடாது. அதை கவனத்தில் கொண்டு நீ உன்னுடைய வாதத்தை சொல்லு. அவ்வளோ காலமும் சஹாபாக்களுக்கு தெரியாது நபிமார்கள் மதீனால வாழ்ந்தா மதீனால அடக்கணும்ன்றது தெரியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னது பிறகுதான் தெரியும்ன்றது எங்க ஹதீஸ்ல இருக்குது. எனக்கு ஆதாரம் வேணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உன்ன மாதிரி யாராவது இருக்கிறாங்களா? இப்படி அடிமுட்டாளாக யாராவது இருப்பாங்களா? நீங்க முதல்ல போட்ட செய்தி பலவீனமான செய்தி அப்படிங்கிறிய, இன்னும் நான் பலவீனமானு பார்க்கலைங்கிறிய. அப்ப எவன் சொல்லி தந்தது உங்களுக்கு? எந்த மரகலண்டமோ உனக்கு சொல்லி தந்தது?
எப்படி நீ அதை பலவீனமான செய்தின்னு சொல்ற? நீ இன்னும் பார்க்காமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த செய்தி எப்படி பலவீனமான செய்தின்னு சொன்ன? நீ உனக்கு இது எவன் சொல்லி தந்தது? அப்போ உனக்கு விளங்குதா? உனக்கே ஒன்றும் தெரியல. நீ ஒவ்வொருத்தன் தனி ஐடியில போய் மெசேஜ் பாஸ் பண்ற, போடுற, அவன் சொல்லக்கூடிய தகவலை தான் இங்கே பதிவு பண்ற, நீ உளர்ற அப்படிங்கிறது விளங்கிக்கிறியா? அது நான் போட்ட செய்தி, அந்த செய்தி பலவீனம்ங்கிற. ஆனால் இது வரைக்கும் நான் பலவீனம்னு பார்க்கல அப்படிங்கிற. உன்ன மாதிரி முரண்பட்டு பேசக்கூடிய யாரையும் பார்த்துருக்கிறியா? எது முதல்ல போட்ட செய்தி பலவீனம் தான். கீழே 2 போட்டு இருக்கிறீங்க. கீழே 2 செய்தி போட்டிருக்கிறீங்களே, அது இன்னும் நான் கிதாபில் பார்க்க தேடல, அதை பார்க்குறேன். சரியா? நீங்க ஒரு பொய்யர் என்பது நிரூபணமாகுது. ஆரம்பத்தில் போட்டது பலவீனமான செய்தி தான். அது ஹதீஸுன் கரீபுண்டு அது அந்த பலவீனமான செய்தி தான். அது முகவைக்கான ஒரு பொய்யர் என்பது நிரூபணமாகுது. பேச்சில் ஆக்களை மடக்க போறவன், மடையனாக்கள் அப்படி வரவன் தான் முகவைக்கான். அது பலவீனமானது தான், அதுல மாட்டு கருத்து இல்லை. இந்த போட்டிங்க தானே, ஆரம்பத்துல போட்ட செய்தி வந்து பலவீனமான செய்தியா? இது நான் பலவீனம் நான் இன்னும் பார்க்கல. ஆரம்பத்துல போட்டது ஹதீஸுன் கரீபுன் பலவீனமான செய்தி தானே, முகவைக்கான ஒரு பொய்யர் தானே, ஒத்துக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இதில் வந்து முபாரிஸ் அவங்க சொல்கிறாப்புல, நீங்கள் போட்ட செய்தி வந்து பலவீனமான செய்தி, ஆனால் நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. நீ பார்க்காம எப்படி பலவீனம்னு சொன்ன? போடுற செய்தியெல்லாம் பலவீனம்னு சொல்கிற. நீ எப்படி சொல்கிற? நீ என்ன அப்படியே எல்லாத்தையும் சனதுகளை எல்லாம் கரைச்சி குடித்த பெரிய மாபெரும் அறிஞனா? நீ என்ன இலவுல சொன்ன? நீ அதை சொல்லு முதல்ல. நீ உங்களோட வாய்ச்சாவடியில எங்களுக்கு சரி வராது. அது ரஃபியுத்தீன் சலபி மாதிரி அரபு தெரியாத மொக்கேன்களும் சரி, ஹதீஸுன் கரீபுண்டு வந்ததோட இங்க அரபு தெரிஞ்சவங்களுக்கு அது விளங்கிடும், அது பலவீனமான செய்தி என்றது விளங்கியாச்சு. அரபு தெரியாத மொக்கேன் கழிக்கிற அவங்களும் போய் காட்டுங்க. முகவைக்கான் என்பவன் ஒரு பொய்யன். ஆரம்பத்திலே போட்டது பலவீனமான செய்தி, பொய்யான செய்தியை கொண்டு வந்து மக்களை பொய்யான செய்தியை கொண்டு வந்து இப்படித்தான் வாய்ப்பேச்சில் பிஜேடி கொள்கையில் உள்ள எல்லா நாய்களும் இப்படித்தான் பொய்யான பலவீனமான செய்தியை கொண்டு வந்து அவனோட இந்த அசத்தியத்தை நிலைநாட்டவார். வாய்ப்பேச்சில் மக்களை மடையனாக்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப சிம்பிள் முபாரிஸ், இது வளவலன்லாம் போக தேவையில்லை. வேற யாருக்காவது தெரிஞ்சா அவங்க செய்தியை சொன்னாங்கன்னா அதை எடுத்து போடு. அபூபக்கர் தவிர மற்றவர்களுக்கும் தெரியும்படி நீ சொன்னீங்கடா, அவங்க என்ன சொன்னாங்க, இது சம்பந்தமா இந்த பேசியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை போடணுமா இல்லையா? போட்டுட்டா வேலை முடிஞ்சிடும். போடலன்னா தெரியாதுன்னு தான் அர்த்தம். நீங்க சஹீஹான செய்தியை கொண்டு வரணும். அது வரைக்கும் நான் பதில் போடப்பட மாட்டாது, எந்த பதிவும் போட மாட்டேன். 2வது சஹீஹான செய்தியை நீங்க கொண்டு வரணும். 1வது என்னுடைய வாதம். 2வது வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித்தான் சஹாபாக்களுக்கு தெரியும்ன்றதுக்கும் ஆதாரம் வேணும். அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லித்தான் நாங்க தெரிஞ்சு கொண்டோம், நபிமார்கள் மதீனால வாழ்ந்தா மதீனால அடக்கணும் என்ற செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுகின்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது என்று சஹாபாக்கள் சொல்லியிருக்கணும். அதுக்கும் ஆதாரம் வேணும். இந்த 2க்கும் ஆதாரம் வராம எந்த விதமான பதிவும் போடப்பட மாட்டாது. அஸ்ஸலாமு அலைக்கும் முபாரிஸ். என்ன உளர ஆரம்பிக்கிற நீ? மற்றவங்களுக்கு யாருக்கு தெரியும் சொல்லி எடுத்து போடு. யாருக்கு தெரியும், யார் சொல்லியிருக்கிறா, என்ன சொல்லியிருக்காங்க, எடுத்து போடு. எடுத்து போடலன்னா தெரியாதுன்னு தானே அர்த்தம். அவங்க சம்பந்தமா எதுவும் பேசுனா அவங்களுக்கு தெரியும். அதனால தானே கருத்து வேறுபாடாக வருது. திட்டவட்டமா சொன்ன விஷயம் தெரிஞ்சிருந்தால் கருத்து வேறுபாடு வந்திருக்குமா? நீ ஆரம்பத்தில் பேசுன என்ன பேசுன? இதெல்லாம் ஒட்டுமொத்த சஹாபாக்கள் ஒன்று கூடி எடுத்த முடிவுன்னு சொன்னியா இல்லையா? அந்த முடிவு எங்க? அதை எடுத்து போடு முதல்ல. நீ அந்த முடிவு எடுத்து போடு. முபாரிஸ், இதுல வந்து மார்க்கம் அறியாத மடையன், ஒன்று கிடக்க ஒன்று உளர்றவன், பொய்யன் என்பதெல்லாம் உன்னுடைய பேச்சு தான் அந்த மக்களுக்கு என்னது தெளிவுபடுத்துது. நீ யார் அப்படிங்கிறத உன்னுடைய பேச்சு தெளிவுபடுத்துது. சரியா? அது பலவீனம் எதன் அடிப்படையில் பலவீனம்? அதை சொல்லு. நீ சொல்லு. பலவீனம்னா நான் விட்டுறேனா? நீ எதன் அடிப்படையில் அது பலவீனம்? அதில் யார் பலவீனமான ஆளு? அதை சொல்லு. பலவீனமான ஹதீஸை கொண்டு ஆதாரம் பிடிக்கக்கூடாது, ஆதாரம் எடுக்கக்கூடாதுன்னு ஏன் நிலைப்பாடு? ஆனா ஓ நிலைப்பாடு என்ன? அசரை கொண்டு ஆதாரம் எடுக்கலாம் என்பது ஓ நிலைப்பாடு, சஹாபாக்களை பின்பற்றலாம் என்பது ஓ நிலைப்பாடு. சரியா? ஏன் நிலைப்பாடு தான் பலவீனமான ஹதீஸை கொண்டு ஆதாரம் எடுக்கக்கூடாது, அமல் செய்யக்கூடாது, சட்டம் எடுக்கக்கூடாது என்பது ஏன் நிலைப்பாடு.
ஓ நிலைப்பாடு அசரை கொண்டு ஆதாரம் பிரிக்கலாம். சஹாபாக்களுடைய கூற்று ஆதாரம் என்று பேசக்கூடிய நீ இதை பேசலாமா? குவைக்கான் என்பது ஒரு மொக்கேன் மோடேன் அரபு தெரியாத மொக்கேன் என்பது இது விளங்குது. அதுல தமிழ்ல போட்டிக்குது ஹதீஸ் சஹீண்டு, அரபுல தெளிவா வந்துக்குது. அரபு தெரியாத மொக்கேனால போய் காட்டப்பா ஹதீஸ்னு கரீபுன்னு தெளிவா வந்துக்குது. இதுக்கு மேல என்னத்த மொக்கேனால போய்த்து காட்டு. அரபு தெரியாத ரஃபியுத்தீன் சலஃபி மாதிரி மொக்கேன்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்துல பலவீனமான செய்தியையும் கொண்டு வருவீங்க, இமாம்கள கூற்றுங்களையும் கொண்டு வருவீங்க, மக்களை மடையனாக்கி மக்களை மோடையனாக்கி பொய்யான செய்தியையும் கொண்டு வருவீங்க உங்களுக்கு தேவையான இடத்துல. நாங்க கொண்டு வந்தோம் அது பலவீனம். உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்டி அப்படியா? முகவிக்கான் என்பவன் ஒரு பொய்யன் என்பது உலமாக்கள் விலையும் கொள்வாங்க. பொய்யான செய்தியையும் கொண்டு வருவான் அவன் கொள்கை நிலைநாட்டத்துக்கு. படிச்சவங்க இன்ஷால்லா விலையும் கொள்வாங்க. படிக்காத முக்கியங்களுக்கு அரபு தெரியாததுக்கு விளங்காது. முபாரிசு மூதேவி ஆதா ஹதீசுன் கரீபுண்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை. அது பலவீனத்துக்கு என்ன காரணம்? அவர் அது ஏன் கரீபுண்டு ஏன் கொண்டு வராரு? அது பலவீனத்துக்கு என்ன காரணம்? அதை சொல்லு. உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது இங்கே பார்க்கணுமா இல்லையா? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு அது பலவீனம்ல யார் பலவீனம், என்ன காரணத்தினால பலவீனம் அப்படிங்கிற தகவலை பதிவு பண்ணு. நான் ஆதாரபூர்வமான செய்தி நான் பதிவு பண்ணுறேன். உனக்கு அது பலவீனம் நிரூபிச்சுட்டா வேற ஆதாரபூர்வமான செய்தி நான் பதிவு பண்ணுறேன். ஆனால் ஓன் கூற்று பிரகாரம் ஒட்டுமொத்த சஹாபாக்கள் ஒன்று கூடித்தான் எடுத்தார்கள், முடிவு எடுத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு நீ ஆதாரத்தை பதிவு பண்ணு. இல்லை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொன்னார்கள் அப்படிங்கிறதுக்கு நான் ஆதாரத்தை பதிவு பண்ணுறேன். உனக்கு சவாலை நான் விட்டுறேன்னா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முபாரிசு, நீ ஒரு செய்தியை பலவீனம்டா அது பலவீனம், சஹி என்று சொன்னா சஹி. நீ அப்படி அந்தஸ்துக்கு போயிட்டியா? நீ பலவீனம்னு செய்தியை காட்டினா அது என்ன பலவீனம், இதில் யார் பலவீனம், எதன் அடிப்படையில் பலவீனம் அப்படிங்கிறத பதிவு செய்யி. நான் போட்டிருக்கிறேன் சனதோடு தானே போட்டிருக்கிறேன், சனது இல்லாமே போட்டிருக்கிறேன், மொட்டையாவா போட்டிருக்கிறேன், சனதோட போடப்பட்டிருக்கு. அந்த செய்தி பலவீனம்னா ஏன் பலவீனம்னு காட்டு. நான் வேற ஆதாரம் உனக்கு நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி நான் தரேன் உனக்கு. அப்போ உனக்கு மார்க்கம் தெரியலை. அப்போ நீ தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது, பொது வெளியில பேசக்கூடாது, தெரியாத விஷயங்களை பேசக்கூடாது. மண்டி ஓட்டு என்ன செய்யணும், கேட்கணும். இதுக்கு என்ன இப்படி வருது, இதுக்கு என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்க அப்படின்னு கேள்வியா கேளு. நீ தெரிஞ்ச மாதிரி உளர்ற, தெரிஞ்ச மாதிரி பேசுற, தெரிஞ்ச மாதிரி பேசுனா அது செய்தி பலவீனம்னா ஏன் பலவீனம், எதற்காக பலவீனம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்து. சரியா? நான் ஆதாரப்பூர்வமான செய்தி எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி நான் தரேன் உனக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லித்தான் மற்றவர்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது உனக்கு ஆதாரம் வேணும். அப்போ அவர்கள் சொல்லாமல் மற்றவர்களுக்கு தெரியல, தெரிஞ்ச ஆதாரத்தை கொண்டு வா. நீ யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கா, நான் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லித்தான் தெரிஞ்சது அப்படிங்கிறதுக்கு செய்தி நான் போட்டிருக்கிறேன். மக்கள் கருத்து வேறுபாடில் இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் நான் ரசூலுல்லாஹ்விடமிருந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், அதை நான் மறக்கவில்லை என்று சொல்லி திருமதியில் வரக்கூடிய ஹதீஸை நான் போட்டிருக்கிறேன், சனதோட போட்டிருக்கிறேன். அதை நீ பலவீனம்ங்கிற. ஆனால் பலவீனம்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி உலகத்தில் எவனும் சொன்னதில்லை அது பலவீனம், ஆனால் இது வரைக்கும் நான் பலவீனமா என்று நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றிய. உன்ன மாதிரி உலக அறிவாளி இது வரைக்கும் பார்த்ததில்லை. அப்போ அப்படியான செய்தியை நீ சொல்ற. நீ அப்படின்னா என்ன செய்யணும், அது பலவீனம்டா யார் பலவீனம், என்ன பலவீனம், என்ன காரணத்தினால அது பலவீனம் அப்படின்னு நிரூபி. நான் உனக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் நான் தரேன் உனக்கு. அதுல சில அறிவிப்பாளர்கள் பலவீனமானாக்கள், அதையெல்லாம் பேசிக்கொண்டிக்க டைம் போதாது. சரியா? அதில் வர சில அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க, அதில் வரக்கூடிய எல்லாம் வாசித்து வழங்கப்பட்டிருக்க டைம் இல்லை எங்களுக்கு. அது மாதிரி அந்த செய்தி பலவீனமான செய்தி. சில அறிவிப்பாளர்கள் வராங்க, அதில் கீழே போட்டிருக்குது. சரியா? இப்போ நீங்கள் அது இப்போ அதை அந்த செய்தி ஏனைய இமாம்கள் சஹி சொல்கிறாங்களா, கொண்டு வந்து வைங்க. இப்போ சஹின்னு சொல்ல போகிறீங்களா, சரியான செய்தியை கொண்டு வந்து வைங்க. சரியா? அது மட்டும் இல்லை, இமாம்களுக்கு மத்தியில் ஹிலாஃப். சரியா? இந்த செய்தி எடுக்கிறதா இருந்தால் இமாம்களுக்கு வந்து கருத்து வேறுபாடிக்குது. நீங்க இதுக்கு சஹிப்படுத்தி காட்டுங்க, சஹியான அறிவிப்பாளர் வரிசை பட்டியலை கொண்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முபாரிசு, அது உனக்கு தெரியாதுன்னு சொல்லு. இப்பதான் ஒவ்வொருத்தனுக்கா மெசேஜ் அனுப்பி கேட்டுக்கிட்டு இருக்கிற. உனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லு. நீ சரியா? என்ன பலவீனம்ங்கிறது தெளிவு இன்ன வரைக்கும் அப்பதே சொல்லியிருக்கலாமே. அது என்ன பெரிய ஹதீஸ் பலவீனத்தை பார்க்கறது பெரிய இந்த மேட்டரா? இது எல்லாம் எழுதி வச்சிருக்கிற மேட்டரை எடுத்து போடுறதுக்கு பலவீனம்னு சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? உனக்கு தெரியாதுன்னு சொல்லு. உனக்கு தெரியாது, நான் இப்போ தான் ஒவ்வொரு உலமாக்களுக்கு அதை அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லு. அதில் சில பேர் இருக்கிறாங்க, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க. ஏன் ஏற்றுக்கிறாங்க? இதில் வேற ரூட்டில் வரக்கூடிய பலமான செய்தி இருக்குது.
அதன் அடிப்படையில் தான் தாரு சலாமில் வந்து அது சஹீன்ற போட்டிருக்கிறாங்க. அது முதல்ல விளங்கினி. தாரு சலாம்ங்கிற ஹதீஸ் பதிப்பகத்தில் அதை சஹி திருமதியில் அந்த சஹி போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பலவீனமான ரிவாயத்துகளாக வந்திருக்குமே, ஆனால் அதை என்ன போட்டிருப்பாங்க? ஹசன்ட்டு போட்டிருப்பாங்க. திருமதி இமாம் ஹசன்ட்டு சொன்னால் ஆதாரத்துக்கு நிற்காத செய்தி, அது பலவீனமான செய்தி. ஆனால் திருமதியில் வந்து போட்டிருக்க அந்த தாரு சலாம் போட்டிருக்கிறது ஹசன்ட்டு போடாமல் சஹின்னு போட்டிருக்காங்களே. அது ஏன் தெரியுமா? உனக்கு ஹதீஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, சாம்பலும் தெரியாது, என்னது வலதும் தெரியாது, இடதும் தெரியாது, ஆண் மாடும் தெரியாது, பொன் மாடும் தெரியாது. அப்படிங்கிறத ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நிரூபிக்கிற நீ. அது பலவீனம்னா என்ன பலவீனம்ங்கிறத வந்து டீட்டெயில் எடுத்து போடு. நீ யார் அதில் பலவீனமான ஆள் வர்றது, இவர் இது யார், ஏன் பலவீனம், இவர் யாரெல்லாம் பலவீனம்னு சொல்லியிருக்கிறா அப்படிங்கிற டீட்டெயிலை நீ எடுத்து போடு. உனக்கு ஆதாரபூர்வமான செய்தியை தரேன். அல்லது நீ அந்த திருமதியில் வந்து தாரு சலாம் பதிப்பகத்தில் அது ஏன் சஹின்னு போட்டான்னு போய் கேளு, எவன்டையாவது போய் கேளு, அதையும் அனுப்பி கேளு. அப்படியா? ஓ, நமக்கு தெரியாது தெரியாது தெரியாது. சரியா? தெரியாது. என்ன கால அபு ஈசா ஹாதா ஹதீசுன் கரீபுன் வ அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்ரின் அல் முலைகி துலஅஃபு மின் கிபலி ஹிஃப்லிஹி. சரியா? வகத் ருவிய ஹாதல் ஹதீசு மின் கைரி ஹாதல் வஜ்ஹ். சரியா? இது இப்படியே தொடரா வருது. இது அரபு தெரியுமா? அரபு தெரிஞ்சுன்னா பார்த்துக்கணுங்க. இல்லை கால அபு ஈசான்னு சொல்ல வர இந்த ஹதீஸ் பலவீனமானவர். அடுத்தது அங்கல அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்ரின் அல் முலைக்கி யுதஅஃப் மின் கபிலி ஹிஃப்லிஹி வகத் ருவிய ஹாதல் ஹதீசு மின் கைரி ஹாதல் வஜ்ஹ் ஃபரஹு இப்னு அப்பாஸ் அன் அபி பக்ரின் அஸ்-சித்தீக் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? இதுக்கப்புறம் வார செய்தியெல்லாம் பலவீனமான செய்தி தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முபாரிஸு, உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ பேசுகிற நீயா? இது எவன் எடுத்தந்தான்னு எனக்கு தெரியும். உனக்கு இதை எவன் எடுத்தந்தான், நீ எங்கே வந்துக்கிட்டு பேசுகிற, எவன் காலில் மண்டி ஓட்ட நீ அப்படிங்கிற விஷயம், அடிப்படை விஷயம், அத்தனை விஷயம் எனக்கு தெரியும். உனக்கு தெரியவே தெரியாது என்பதுதான் உண்மை. உனக்கு எதுவும் தெரியாது. சரியா? இப்போ உனக்கு சொல்லி தந்தான்ல, அதை ஃபார்வேர்ட் பண்ணாமல் உனக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தெரியுமா? அதுவும் தெரியாது. சரி, இது எந்த கிதாபில் இந்த இது வருது? இதை வந்து யார் வந்து இந்த மனன சக்தியில் குறைபாடு உடையவர் என்று யார் சொன்னது? அது ஏன் சொன்னாங்க? யார் சொல்லியிருக்கிறது? வேற யாரும் இவரை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? அந்த டீட்டெயிலை போடு பார்ப்போம். நீ போடு பார்ப்போம். நீ இல்லை கால அபு ஈசான்னு சொல்ல வர இந்த ஹதீஸ் பலவீனமானவர். அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி முபாரிஸு. அபு ஈசா பலவீனமானவருங்கிறிய, அபு ஈசான உனக்கு யாரும் தெரியுமா? அவர் பலவீனமானவர் ஆவாரா? அவர் அபு ஈசான முதல்ல உனக்கு யாருன்னு தெரியுமா? அபு ஈசா பலவீனமானவர்னு சொல்றிய, உன்ன மாதிரி ஒரு கூமுட்டை எவனா இருக்கானா? அறிவுள்ளாத மடப்பை எவனா இருக்கானா? அபு ஈசான உனக்கு முதல்ல யாருன்னு தெரியுமா? அவர் எப்படா பலவீனமா போவாரு? அவர் எப்படி பலவீனமா போவாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாத்தியா, நீனே உனக்கு கேவலப்படுத்திக்கிட்ட. பாத்தியா, இது எவனா ஒரு பிக்காளி பை உனக்கு எடுத்து வந்திருக்கிறான். அதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறேன். நீ போட்ட முழுக்க போட தெரியுதா? உனக்கு ஹதீஸை பார்க்க தெரியுதா? படிக்க தெரியுதா? அது எடுக்க தெரியுதா? அது என்ன ஏதுன்னு பார்க்க தெரியுதாண்டா? ஒன்றும் தெரியல உனக்கு, ஒரு மண்ணும் தெரியல உனக்கு. போடா, நீலாம் போய் என்னத்துக்கு இதுல வந்து தளத்தில் உட்காந்து பேசிக்க இருக்கிற? போய் எங்கேயா தூக்க மாத்திரை போட்டு போய் படுத்து தூங்குடா, போடா. அப்போ முகவைக்கான் என்பவன் ஒரு பொய்யன் என்பதை நாங்கள் நிரூபிச்சிடும். அல்ஹம்துலில்லாஹ். பொய்யன், மிகப்பெரிய ஒரு பொய்யன். பலவீனமான செய்தியை கொண்டு வந்து, அதுவும் மரண சக்தியில பலவீனம். நாங்க போட்டா பலவீனம்னு சொல்லுவான். ஆனா பலவீனமான செய்தியை கொண்டு வரான். பச்சை பிழையான, பொய்யான, இட்டுக்கட்டப்பட்ட செய்தியெல்லாம் கொண்டு வரான். முகவைக்கான் ஒரு பொய்யன் என்பதை நிரூபிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆசாத் பிரதர் பார்த்துக்கொள்ளுங்க, முகவைக்கான் எப்படிப்பட்ட ஒரு பொய்யண்டு பார்த்துக்கொண்டீங்களா? இவங்க தான் சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது, இமாம்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றவங்க எவ்வளோ ஒரு பலவீனமான நினைவாற்றல்ல பலவீனமான ஒருத்தர செய்தியை கொண்டு வந்து எப்படி மக்களை வழிகெடுக்கிறான்னு பாருங்க. நாங்க போட்ட பலவீனம்னு சொல்லுவான், ஆனா பலவீனமான செய்தியை கொண்டு வரான். இவன் எவ்வளவு பெரிய ஒரு பொய்யன். மக்கள் பேச்சால மடக்கி உங்களை மாதிரி ஆக்கள் எல்லாம் வழி எடுத்து கொண்டிருக்கிறான். பேச்சால மடக்கிறான். இல்லைங்கண்ணா, பிஜேடி கொள்கையிலேருந்து வெளியே வாங்க, இஸ்லாத்துக்குள்ள வாங்க, வகையை படிங்க.
நினைவாற்றல பலவீனமான செய்தியை கொண்டு வந்து மக்களை வந்து இன்றைக்கு ஒரு பிழையான கொள்கைகளை கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முபாரிசு மடையன் யாரா பொய்யன்? அந்த ஹதீஸ் என்னன்றே உனக்கு தெரியாம இதுல பலவீனமான ஆள் யாருன்னு கேட்டா அபு ஈசாவான். அட அபு ஈசாண்டா உனக்கு யாரும் தெரியுமாடா உனக்கு? அவர் எப்ப பலவீனமான ஆளா அவரு? அபு ஈசாங்கிற எவனோ சொல்லி தந்ததை வச்சு இங்க உளறிக்கிட்டு இருக்கிற நீ. சரி, நான் உன்கிட்ட கேட்டிருந்தேன்ல, இதை வந்து இந்த தாருசலாம் பதிப்பகத்துல வந்து இந்த ஹதீஸை சஹீன்னு போட்டிருக்காங்களே, என்ன காரணம் அப்படி கேட்டேன்ல. திருமதியில வரக்கூடியது ஹசன் வந்தா அது பலவீனம். திருமதி இமாம் ஹசன் சொல்லுவது ஆதாரபூர்வமானது இல்லை. ஆனா ஹசன்கிற தரம் ஆதாரபூர்வமானது. ஆனா திருமதியில வர்றதான் பலவீனம். ஆனா திருமதிக்கு வந்து இவங்க ஹுக்கும் கொடுத்தவங்க அந்த தாருசலாம்ல இருந்து சஹீன்னு போட்டிருக்காங்களே, ஏன் போட்டாங்கன்னு உன்ட்ட கேட்டானா இல்லையா? அதுக்கு நீ பதில் சொன்னியா? ரெண்டாவது இதுல யாரா பலவீனம் கேட்டா அபு ஈசா பலவீனம்னு சொல்றிய. உன்னை காட்டிக்கு ஒரு மாங்காய் மடைய மார்க்கம் தெரியாதவன் எவனா இருக்கிறானா? அடை மடையன் மோகைக்கான் மோடேன் பிஜேட மூத்தரத்தை குடிச்சவன். உனக்கு மூளை இல்லையாடா? தாருசலாம்ல போட்டா சரி வருமா? இது ஹதீஸ்ல சரகல் இமாம்களுக்கு கொடுத்த விளக்கத்தை தான் பார்ப்போம் நாங்க. உனக்கு அரபு தெரியுமா மல்லாது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முபாரிசு மடையன் யாரா பொய்யன்? அந்த ஹதீஸ் என்னன்றே உனக்கு தெரியாம இதுல பலவீனமான ஆள் யாருன்னு கேட்டா அபு ஈசாவான். அட அபு ஈசாண்டா உனக்கு யாரும் தெரியுமாடா உனக்கு? அவர் எப்ப பலவீனமான ஆளா அவரு? அபு ஈசாங்கிற எவனோ சொல்லி தந்ததை வச்சு இங்க உளறிக்கிட்டு இருக்கிற நீ. சரி, நான் உன்கிட்ட கேட்டிருந்தேன்ல, இதை வந்து இந்த தாருசலாம் பதிப்பகத்துல வந்து இந்த ஹதீஸை சஹீன்னு போட்டிருக்காங்களே, என்ன காரணம் அப்படி கேட்டேன்ல. திருமதியில வரக்கூடியது ஹசன் வந்தா அது பலவீனம். திருமதி இமாம் ஹசன் சொல்லுவது ஆதாரபூர்வமானது இல்லை. ஆனா ஹசன்கிற தரம் ஆதாரபூர்வமானது. ஆனா திருமதியில வர்றதான் பலவீனம். ஆனா திருமதிக்கு வந்து இவங்க ஹுக்கும் கொடுத்தவங்க அந்த தாருசலாம்ல இருந்து சஹீன்னு போட்டிருக்காங்களே, ஏன் போட்டாங்கன்னு உன்ட்ட கேட்டானா இல்லையா? அதுக்கு நீ பதில் சொன்னியா? ரெண்டாவது இதுல யாரா பலவீனம் கேட்டா அபு ஈசா பலவீனம்னு சொல்றிய. உன்னை காட்டிக்கு ஒரு மாங்காய் மடைய மார்க்கம் தெரியாதவன் எவனா இருக்கிறானா? சுத்தமா உனக்கு அரபு தெரியாது. மக்களை மடையனாக்குற, மக்களை மோடையனாக்குற. தாருசலாம்ல போட்டா சஹியா? சஹீன்னு போட்டா சஹியா? ஹாதா ஹதீஸ்னு கரீப்னு வந்தோடனே நான் பலவீனம்னு சொல்லிட்டேன். உனக்கு சுத்தமா அரபு தெரியான்ற விளங்குதே. தாருசலாம்ல தமிழ்ல யாரா டைப் பண்ணி போட்டுட்டா அது சஹி. உனக்கு சுத்தமா இருந்து அரபு தெரியான்றது இருந்து விளங்குது. தமிழ்ல வச்சுக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறேன், மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறேன். வைக்கான் மாட்டிட்டியா? யார மட்டம் தட்ட வந்தாய்? மாட்டிட்டாய்னா மாட்டி சின்ன பின்னமாயிட்டாய். தாருசலாம் போட்டா, தாருசலாம் பதிப்பகம் வந்து ஹசன் போட்டா சைன்னு போட்டா சையா? தாருசலாம் யாரு? ஹதீஸ் கலை இமாமா? இருந்து விளங்குதானே உனக்கு சுத்தமா அரபி தெரியான்றது. அடுத்தது நான் வச்ச வாதம் என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும்தான் தெரியும், வேற எந்த சஹாபிக்கும் தெரியாது. அபூபக்கர்ல சொன்னது பொருள் அந்த சஹாபாக்களுக்கு தெரியும். சரியா? அது எந்த ஹதீஸ் கிதாபுல வருது? அப்ப மதீனால வாழ்ந்தா, நபிமார்கள் மதீனால வாழ்ந்தா, மதீனா நடக்கணும்ன்ற செய்தி அந்த ஹதீஸ் ஏனைய சஹாபாக்களுக்கு தெரியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுகின்ற வரைக்கும் ஏனைய சஹாபாக்களுக்கு தெரியாது. அபூபக்கர் நான் சொன்னது பொருள்தான் ஏனைய சஹாபாக்களுக்கு தெரியும். இதுக்கு நீ ஹதீஸை கொண்டு வரணும். ஒன்னாவது பொய்யன், நீ ஒரு பொய்யன்றதை நிரூபிச்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். பலவீனமான செய்தியை கொண்டு வந்து மக்களை வழிகெடுத்தாய். இப்ப இதுலயும் வந்து பொய்யான செய்தியை தான் கொண்டு வருவாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இதுல வந்து சகோதரர் முபாரிஸ் வந்து ஒரு அருமையான அற்புதமான இதுவரைக்கும் யாருமே எடுத்து வைக்காத ஒரு வாதத்தை எடுத்து வச்சிருக்காப்புல. அதாவது நபிமார்கள் எந்த நாட்டில் வாழ்றாங்களோ அந்த நாட்டில் தான் அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா? ஆனால் ரசூல்லா சொல்லிட்டு போயிருக்காங்க, நான் மதீனாவில் தான் வாழ்ந்துருக்கிறேன், நான் மதீனாவில் என்ன அடக்கம் பண்ணுங்கன்னு ரசூல்லா சொல்லிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நபிமார்களை அல்ல, பொதுவாக ரசூல்லாவையும் சேர்த்தே சொல்கிறாங்க, நபிமார்களை எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அதே இடத்தில் தான் அவர்களை மரணிக்க செய்வான். இப்படிங்கிற இந்த செய்தி சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பதில் சொல்லுங்கள். நபிமார்கள் ரசூல்லா வந்து பன்மையாக அவர்களையும் உள்ளடக்கியே சொல்கிறாங்க. அதாவது நபிமார்களை வந்து அல்லாஹ் எந்த இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று நாடுகிறானோ அதே இடத்தில் வைத்து தான் மரணிக்க செய்வான்
அப்போ ரசூல்லா எங்கே மௌத்தா போனாங்க? அங்கேயே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இது போதுமா, இல்லை உங்களுக்கு என்ன வேணுமா? என்ன அழகான தெளிவான அற்புதமான ஒரு கேள்வி கேட்கிறாப்புல பார்த்தீங்களா முபாரிசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் மதீனாவில் தான் மௌத்தா போவேன், என்னை நீங்கள் மதீனாவிலே அடக்கம் செய்யுங்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்குறாங்களே, அற்புதமான ஒரு வாதம். பச்சை பெரிய பொய் என்ற பாருங்க. ரசூல்லாம் சேர்த்து சொல்றான். இந்த ஹதீஸ் இவர் சொல்றாரு, ரசூல்லாம் சேர்த்து சொல்றான். ரசூல்லா சேர்த்து சொன்னா கருத்து வேறுபாடு வந்திக்கணுமே. ஏன் கருத்து வேறுபாடு வந்துச்சு? கருத்து வேறுபாடு வர வேண்டிய அவசியம் இல்லையே. ரசூல்லாம் சேர்த்து சொல்லியிருந்தா நீயோ பொய்ய சொல்லி மாட்டிட்டீங்க. அதுல பலவீனமான செய்தியை கொண்டு வந்து மாட்டிட்டீங்க. இப்ப ரசூல்லாவை சேர்த்து சொல்றாங்கன்னு சொல்றீங்க. ரசூல்லாவையும் மதீனால தான் அடக்கணும்னு சேர்த்து சொன்னாங்க. அப்ப அடக்கி இருக்கலாமே, திங்கக்கிழமை அடக்கி இருக்கலாமே, திங்கக்கிழமை ரசூலோட மையத்தை அடக்கி இருக்கலாமே. அடக்கிற விஷயத்துல இஹ்தலஃபு ஃபீ தஃப்னிஹின்னு தெளிவா வருது. கருத்து வேறுபாடு வந்திக்குதானே, கருத்து வேறுபாடு வந்திக்குதானே. அது கருத்து வேறுபாடு சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்திக்குது. அடுத்த சொன்னீங்க அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னதுக்கு பிறகுதான் தெரியும்ண்டு. நீங்க அதை ஹதீஸை கொண்டு வரணும். சஹாபாக்களுக்கு அது வரைக்கும் தெரியாது. நபிமார்கள் மதீனால வந்தா மதீனால அடக்கணும்ன்ற அந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுகின்ற வரைக்கும் தெரியாது. எத்தனை தடவை கேட்டுட்டேன். அபூபக்கர் எல்லாம் சொன்னது பிறகுதான் தெரியும் செய்தியை நீங்க கொண்டு வரணும். இல்லாட்டி நீங்க மிகப்பெரிய ஒரு பொய்யன். உங்களுக்கு ஒரு மண்ணங்கட்டி விளங்காது. ரசூலோட மரணத்துக்கு பின்னாடி ரசூல்லா மதீனால வாழ்ந்தாங்க, மதீனால அடக்கணும்னு சஹாபாக்கள் முடிவெடுத்தாங்க. எல்லா சஹாபாக்களும் அதில் ஒன்றுபட்டாங்க. இதான் நிஜமா. பூமிங்கள் ஒன்றுபடுறாங்க, சத்தியத்தை ஒன்றுபடுறாங்க. எந்த சஹாபி எதிர்த்து பேசினாங்களா? இதுதான் சபீலுல் மோமினின், பூமிங்கள் போன பாதை, இதை நாங்க பின்பற்றணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, சகோதரர் முபாரிஸ் நம்ம போட்ட திருமதியில் வரக்கூடிய அந்த ஹதீஸை பலவீனம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க பலவீனத்துக்கு என்ன காரணம்டா, யாருண்டா அபு ஈசா அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அபு ஈசாண்டா அவர் யாருன்னு சொல்ல நீங்கள், அவர் எப்படி பலவீனமான ஆளாக போவார்? அவர் பலவீனமான ஆளாக இருந்தால் அந்த கிதாபையை தூக்கி தள்ளி விட்டுறணுமே, அந்த கிதாபை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு கணக்கில் என்ன செய்யணும் வரணும். அப்போ இவருக்கு தெரியலை. யாரோ கொடுக்குற செய்தியை என்ன செய்கிறாரு, ஃபார்வேர்ட் பண்ணுறாரு. அது சம்மந்தமாக என்ன எங்கே முர்சலாக வந்து, எந்த கிதாபில் முர்சலாக வருது, எந்த கிதாபில் இது சஹீஹான ரிவாயத்தில் வருது அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலும் இவருக்கு தெரியாது. எடுத்து கொடுக்குறவங்களாம் சொல்லியிருக்கணும். இதை பலவீனம்னு சொன்னால் ஆதாரப்பூர்வமான வேற ஒரு செய்தியை போட்டுருவான். முர்சலா வருது, அதை போட்டாலும் முர்சல்னு சொல்லிடலாம். ஆனால் ஆதாரப்பூர்வமான செய்தி ஒன்று இருக்குது, அதை எடுத்து போட்டோம்னா மாட்டிக்கிடுவோம் அப்படின்ட்டு எடுத்து தந்தவனாலும் சொல்லியிருக்கணும். அவனுக்கும் தெரியல போல, சரி விட்டுருவோம், அது பலவீனம் தானே, இருக்கட்டும். இப்போ இதில் நீ சொல்றையில் ரசூலுல்லாவை எங்கே அடக்கம் பண்ணுறதுன்னு அம்புட்டு சஹாபாக்கள் கூடி ஒரு முடிவு எடுத்தார்கள். இதுக்கு பேர் தான் இஜ்மான்னு சொல்றியா இல்லையா? எங்கே உட்காந்து கூடுனாங்க, என்ன முடிவு எடுத்தாங்க, அந்த முடிவை இங்கே பதிவு பண்ணணும், இங்கே போடணும். சரியா? இங்க ஒரு பொய்யர் என்பதை நாங்கள் நிரூபிச்சிட்டோம். பலவீனமான செய்தியை கொண்டு வந்து மக்களை வழிகெடுக்க வந்தீங்க. அதை நாங்கள் நிரூபிச்சிட்டோம், தோல் உரிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். சரியா? நீங்கள் ஒரு பொய்யர் என்பதை நான் நிரூபிச்சிட்டோம். ஏன்னா பலவீனமான அறிவிப்பாளர் வருகின்ற, அதுவும் பலவீனமானவர்கள் வருகின்ற செய்தியை கொண்டு வந்தீங்க. அதை நாங்கள் நினைச்சிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ்னு நிரூபிச்சிட்டோம். நீங்கள் ஒரு பொய்யர் என்பது எங்களுக்கு தெரியும். தம்பி முபாரிசு, ரொம்ப கோவப்படாதிய, சரியா? அப்போ நீங்கள் எந்தெந்த முக்குக்குள்ளே என்னென்ன செஞ்சீங்க அதெல்லாம் இங்கே சொல்ல வேண்டியது வரும். அதெல்லாம் தேவையில்லை, சரியா? எந்த முக்கில் வச்சு உனக்கு என்ன செஞ்சது, நீ எந்த இடத்துல மண்டி ஓட்டு என்ன படித்த அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பேச வேண்டி வரும். அது தேவையில்லை நமக்கு. இப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்ட்டா அதை நிரூபிக்கணும். இப்போ நீ அபு ஈசா இதில் பலவீனமான ஆளுண்டியில், அபு ஈசாண்டா யார், அவரை பலவீனம்னு சொல்லலாமா, அவர் எப்படி பலவீனம்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற தகவலை நீ பதிவு பண்ணணும். அதுபோக இந்த செய்தியை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம மேலே நீ பேசின ஆடியோவை போட்டிருக்கிறோம். என்ன போட்டிருக்கிறோம், எல்லாரும் ஒன்று கூடி முடிவெடுத்தார்கள், சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி முடிவெடுத்தார்கள், இங்கே தான் அடக்கம் பண்ணணும், இதை தான் செய்யணும் முடிவெடுத்தாருன்னு சொல்லையில, அதான் இஜ்மான்னு சொல்லையில, அதுதான் அந்த சபீலுல் மோமினின்ங்கிறது அதை தான் குறிக்குதுன்னு சொல்லையில. இது எங்கே இருக்குது, யார் சொன்னது, எந்த கிதாபில் வருது, அதை சன்னதோட நீ என்ன செய்ய, எடுத்து போடு. அடுத்தது சுத்தமாக உங்களுக்கு அரபி தெரியாது. தாருஸ்ஸலாம் தான் உங்களோட, தாருஸ்ஸலாமும் எவனோத்தன் தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சு போட்டால் அதுதான் உங்களோட இமாம்.
பிஜே இமாம், தமிழில் யாரும் மொழிபெயர்ப்பு செஞ்சு போடுறானோ அவன் இல்லை இமாம். உனக்கு தாருஸ்ஸலாம் தான் உன்னோட இமாம். நீ பின்பற்று. குர்ஆன் சொன்னா பின்பற்றல. ஹதீஸ்களை இமாம்கள் என்ன சொல்கிறாங்க? தாருஸ்ஸலாமில் போட்டால் அது சஹி ஆயிடுமோ? ஹதீஸ்களை இமாம்கள் என்ன சொல்கிறாங்க? அதுதான் உசூல். ஹதீஸ்களை இமாம்களே சம்பந்தமாக என்ன சொல்கிறாங்க அதுதான் எடுப்பான். உசூலை தான் பின்பற்றணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முபாரிசு, அதாவது தாரு சலாமுல சஹீன்னு போட்டால் சஹி இல்லை, அவங்க ஏன் சஹீன்னு போட்டாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். அவங்க ஒரு செய்தியை சஹீன்னு போட்டாங்கண்டா ஏன் போட்டாங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா? அப்படா இல்லை போட்டுருவாங்க. ஹசன்லி ஹைரின்னு போட்டுருவாங்க, திருமதியில் வந்தால் ஹசன்ட்டு போட்டுருவாங்க, இப்படி ஏதாவது ஒன்று போடுவாங்க. ஆனால் சஹீன்னு அவங்க போட்டாங்கண்டா அந்த செய்தி ரிவாயத்தில் வரக்கூடிய, நீ சொன்னி அபு ஈசா பலவீனமானவர்ண்டு, உன்னை காட்டிக்கு ஒரு மாங்காய் மடையும் உலகத்தில் எவனுமே இல்லை. சரியா? அது மாதிரி மேலே சொன்னால் ஆதாரத்தை வச்சு தான் என்ன செய்வாங்க, இஜ்மா எடுப்பாங்கண்ட. உன்னை காட்டிங்க ஒரு மடையும் எவனும் கிடையாது. ஆதாரத்தை வச்சு எவனா இஜ்மா எடுப்பானா? இஜ்மாங்கிறது ஆதாரம் இல்லாத விஷயத்துக்கு எடுக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் இஜ்மா. ஆதாரத்தை வச்சு இஜ்மா எடுத்தாங்கன்னு சொல்லி உன்னை காட்டி ஒரு மடம் யாராவது இருக்கிறானா? அபு ஈசா பலவீனமானவர்னு சொன்னியோ, அதை காட்டி ஒரு மடம் யாராவது இருக்கிறானா? சரியா? நான் கேட்டது என்ன, தாரு சலாமுல சஹீன்னு போட்டிருக்கிறாங்களே, ஏன் போட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு தான் கேட்டலாம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அது திருமதியில் வரக்கூடிய செய்தி பலவீனம். அது அவங்க என்ன செய்கிறாங்க, அதை குறிப்பிடுறாங்க. குறிப்பிட்டுட்டு இது வந்து வேறு சில ரிவாயத்தில் வந்து முர்சலாக வருது. ஆனால் இதே செய்தி இப்னு மாஜாவில் லைஃபாக வருது. இப்னு மாஜாவில் அந்த ஹதீஸு கூடுதல் தகவலோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதிலிருந்து அவர்கள் தொழுகையை நடத்தது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சேர்ந்து வருது இப்னு மாஜாவில். அந்த செய்தி பலவீனம், அதிலே போட்டுடுறாங்க. ஆனால் இதில் வந்து சஹீன்னு போட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இது வேறு ரிவாயத்தில் வந்து சரியான சனதோட, அறிவிப்பாளர் வரிசை சரியான செய்தியோட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொன்ன செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை அடிப்படையாக வச்சு தான் இதை சஹீன்னு கொண்டு வராங்க. ஆனால் நம்ம இந்த செய்தியை உனக்கு போட்டது உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது, ஒரு மயிலும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக போட்டது தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முபாரிசு, அதாவது தாரு சலாமுல சஹீன்னு போட்டால் சஹி இல்லை, அவங்க ஏன் சஹீன்னு போட்டாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். அவங்க ஒரு செய்தியை சஹீன்னு போட்டாங்கண்டா ஏன் போட்டாங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா? அப்படா இல்லை போட்டுருவாங்க. ஹசன்லி ஹைரின்னு போட்டுருவாங்க, திருமதியில் வந்தால் ஹசன்ட்டு போட்டுருவாங்க, இப்படி ஏதாவது ஒன்று போடுவாங்க. ஆனால் சஹீன்னு அவங்க போட்டாங்கண்டா அந்த செய்தி ரிவாயத்தில் வரக்கூடிய, நீ சொன்னி அபு ஈசா பலவீனமானவர்ண்டு, உன்னை காட்டிக்கு ஒரு மாங்காய் மடையும் உலகத்தில் எவனுமே இல்லை. சரியா? அது மாதிரி மேலே சொன்னால் ஆதாரத்தை வச்சு தான் என்ன செய்வாங்க, இஜ்மா எடுப்பாங்கண்ட. உன்னை காட்டிக்கு ஒரு மடையும் எவனும் கிடையாது. ஆதாரத்தை வச்சு எவனா இஜ்மா எடுப்பானா? இஜ்மாங்கிறது ஆதாரம் இல்லாத விஷயத்துக்கு எடுக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் இஜ்மா. ஆதாரத்தை வச்சு இஜ்மா எடுத்தாங்கன்னு சொல்லி உன்னை காட்டி ஒரு மடம் யாராவது இருக்கிறானா? அபு ஈசா பலவீனமானவர்னு சொன்னியோ, அதை காட்டி ஒரு மடம் யாராவது இருக்கிறானா? சரியா? நான் கேட்டது என்ன, தாரு சலாமுல சஹீன்னு போட்டிருக்கிறாங்களே, ஏன் போட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு தான் கேட்டலாம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அது திருமதியில் வரக்கூடிய செய்தி பலவீனம். அது அவங்க என்ன செய்கிறாங்க, அதை குறிப்பிடுறாங்க. குறிப்பிட்டுட்டு இது வந்து வேறு சில ரிவாயத்தில் வந்து முர்சலாக வருது. ஆனால் இதே செய்தி இப்னு மாஜாவில் லைஃபாக வருது. இப்னு மாஜாவில் அந்த ஹதீஸு கூடுதல் தகவலோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதிலிருந்து அவர்கள் தொழுகையை நடத்தது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சேர்ந்து வருது இப்னு மாஜாவில். அந்த செய்தி பலவீனம், அதிலே போட்டுடுறாங்க. ஆனால் இதில் வந்து சஹீன்னு போட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இது வேறு ரிவாயத்தில் வந்து சரியான சனதோட, அறிவிப்பாளர் வரிசை சரியான செய்தியோட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொன்ன செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை அடிப்படையாக வச்சு தான் இதை சஹீன்னு கொண்டு வராங்க. ஆனால் நம்ம இந்த செய்தியை உனக்கு போட்டது உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது, ஒரு மயிலும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக போட்டது தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் வந்து அபு ஈசா பலவீனமான ஆளுன்னு போடலையே. இதில் வந்து அபு ஈசா பலவீனமானவர் அப்படின்னு போடலை. ஆனால் கடைசியாக ஒரு செய்தி போடுறாங்க பார்த்தியா, அதை நீ போய் பார்த்தியா? இது வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வழியாக அந்த செய்தி வருதுன்னு போட்டிருக்காங்களே, அந்த செய்தி உனக்கு தெரியுமா? அதை நீ பார்த்துருக்கிறியா, படிச்சிருக்கிறியா? அது எந்த கிதாபில் வருதுன்னு தெரியுமா? உனக்கு சனதை வேண்டாலும் தமிழில் போட்டு விட்றேன். சரியா? அந்த சனது வேண்டாலும் தமிழில் போட்டு விட்றேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வரக்கூடிய அந்த செய்தியை சனதோட தமிழ்லையும் சேர்த்து போட்டு விட்றேன். படித்து தெரிஞ்சுக்க, அல்லது உனக்கு யாராவது எடுத்து தந்தாங்களே அவங்கள்ட்ட கொடுத்து கேட்டுக்க. சரியா? இப்போ இமாம்களை பின்பற்றக்கூடாது, சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி போட்டுட்டோ, ஏண்டா பாப்பா மட்டத்தனமா தாருஸ்ஸலாம் அவன் சஹீன்னு போட்டதை நீ கொண்டு வந்து போட்டுறாய். இப்போ நீ இமாமை பின்பற்ற தானே, இதுலேருந்து விளங்கு தானே. தாருஸ்ஸலாம் நீ ஏன் பின்பற்றாய்? அப்போ அவன் போட்டால் சஹீன்னு போட்டால் சஹி இல்லையா? சஹி இல்லாட்டி எந்த போட்டாய்? அவன் தானே சஹிப்படுத்திறானே. தாருஸ்ஸலாம் பதிப்பவன் தான் சஹிப்படுத்திறான். அவன் சஹின்னு சொன்னால் சஹி ஆகுமோ?
இதுலேருந்து விளங்கு தானே உனக்கு ஹதீஸ் கலை சம்மந்தம் எந்த அறிவும் இல்லை, உனக்கு அரபும் இல்லை, அரபு மொழி அறிவு இல்லைன்னு விளங்கு தானே, நீ ஒரு மொக்கேன்னு விளங்கு தானே. உடச்சாம்புராணியா இந்த ஹதீஸ் வந்தடிக்கே நான் அரபு படிச்சவன், நான் சொல்லிட்டேன் ஹாதா ஹதீஸுன் கரீபுன், இது பலவீனமான செய்தின்னு சொல்லிட்டேன். அங்க யாரு தந்து போட்டாலும் எங்களுக்கு அரபும் தெரியும் தமிழும் தெரியும். அரபையும் தமிழையும் வச்சு பார்ப்போம், ரெண்டு உண்டு ஐக்கியான்னு வச்சு பார்ப்போம். எங்களோட டெக்ஸ்ட்லையும் பதிவிக்கும் மண்டேலையும் பதிவிக்கும். உங்களோட மண்டேலையும் இல்லை டெக்ஸ்ட்லையும் இல்லை, எங்களோட மண்டேலையும் மீக்கும் போட்ட டெக்ஸ்ட்லையும் ஆதாரமிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முபாரிஸ் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கிறது நீ தான், பேச்சும் வராமல் ஒன்றும் வராமல் உளறிக்கிட்டு இருக்கிறது, அப்படி திணறி திணறி பேசுறது நீ தான் பேசிக்கிட்டு இருக்கிற. சரியா, இங்கே யார் மாட்டவங்களா இல்லை, நீ தான் உளறி கொட்டி வச்சிருக்கிற அம்மட்டையும். நீ வந்து அம்பட்டு பேரும் ஒன்றா கூடி முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு உண்டான செய்தியை போடு. எங்கன கூடி முடிவு எடுத்தாங்க அதுக்கு அந்த செய்தியை பதிவு பண்ணணும். சரியா, அதுபோக வந்து நம்ம கேட்டது தாருசலாம் பதிப்பகத்தில் சஹீஹ்னு போட்டிருக்கிறாங்களா, ஏன் போட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க சஹீஹ்னு போட்டால் நான் சஹீஹ்னு சொல்லலை, அவங்க ஏன் சஹீஹ்னு போட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமான்னு தான் நான் கேட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் முபாரிஸ் போலி மதனி, அதாவது திருமதியில் வரக்கூடிய ஹதீஸுக்கு நீ சொன்ன வாத்தியா பலவீனத்துக்கு அபு ஈசா பலவீனமானவர்ண்டு உலக வரலாற்றில் இது வரைக்கும் எவனும் சொன்னது இல்லையடா. எந்த பெரிய அறகுற உலமாவாக இருந்தாலும் அவன் சொல்ல மாட்டான் அபு ஈசா பலவீனமானவர்னு அவன் சொல்லவே மாட்டான். அபு ஈசா பலவீனமானவர், அபு ஈசாட அவளுக்கு முதல்ல யாருன்னு தெரியுதாடா? அபு ஈசாட திருமதி இமாமுடா, அவருக்கு பேர் தான்டா அபு ஈசாங்கிறது. அவர் பலவீனம்டா, திருமதி கிதாபே தூக்கி கடாசனமுடா. அட அட மாங்காமடையன், உன்னை காட்டிக்கும் ஒரு ஆளை உலகத்தில் பார்த்துருக்கமா? அபு ஈசா பலவீனமானவர்னு சொல்றியே, நீ எங்க இருந்த, உனக்கு எவ்வளோ சொல்லி தந்தது? எவனா அரையும் குறையமா போட்டதை படிச்சுட்டு வந்து இங்கே உளர்ற நீயா? உனக்கு எவனா அரையும் குறையமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்துருக்கான், இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கிறான், அதை ஃபார்வேர்டு பண்ணுறீங்க. அரையும் குறையமா சொல்லப்பட்டதை வச்சு சொல்றிய அபு ஈசா பலவீனமானவர்னு சொல்றிய. அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த திருமதியில் வரக்கூடிய செய்தியில் வந்து அபு ஈசா பலவீனமானவர்னு சொன்னியா இல்லையா? உன்னை காட்டிக்கும் ஒரு அறிவு மங்கின ஆள், அதாவது மார்க்கம் படிக்காமல் ஒன்றும் படிக்காமல் மதரசா பக்கம் ஒதுங்காமல் எங்கனையும் மூளையில் உட்காந்து மண்டி ஓட்டு படித்த ஆள் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்ட. சரி, அபு ஈசா பலவீனம்னு சொன்னது. இதுக்கு மேலே 2 ரிவாயத்து போட்டிருக்கிறேன். ஒன்று இப்னு மாஜாவுடைய ஒரு ரிவாயத்து ஒன்று போட்டிருக்கிறேன், அது மாதிரி வந்து அகமதில் ஒரு ரிவாயத்து போட்டிருக்கிறேன். இதில் எது பலவீனம் எது சரி நீ கண்டுபிடி பார்ப்போம். எது பலவீனமான செய்தி, எது சரியான செய்தி, சரியான செய்தியில் வரக்கூடியது என்ன, பலவீனமான செய்தியில் வரக்கூடியது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் தகவல் சொல்லியிருக்கிறேன், மேலேயும் சொல்லியிருக்கிறேன். உனக்கு அறிவு நாணம் இருந்தால், அறிவு நாலேஜ் இருந்தால், உனக்கு சிந்திக்கிற திறன் இருந்தால், இதில் வந்து அபு ஈசான்னு சொல்லிடாத. அதாவது இப்னு மாஜா அந்த இமாம் வேற இமாம், அவர் பேரை சொல்லிடாத. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த திருமதியில் வரக்கூடிய செய்தியில் வந்து அபு ஈசா பலவீனமானவர்னு சொன்னியா இல்லையா? உன்னை காட்டிக்கும் ஒரு அறிவு மங்கின ஆள், அதாவது மார்க்கம் படிக்காமல் ஒன்றும் படிக்காமல் மதரசா பக்கம் ஒதுங்காமல் எங்கனையும் மூளையில் உட்காந்து மண்டி ஓட்டு படித்த ஆள் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்ட. சரி, அபு ஈசா பலவீனம்னு சொன்னது. இதுக்கு மேலே 2 ரிவாயத்து போட்டிருக்கிறேன். ஒன்று இப்னு மாஜாவுடைய ஒரு ரிவாயத்து ஒன்று போட்டிருக்கிறேன், அது மாதிரி வந்து அகமதில் ஒரு ரிவாயத்து போட்டிருக்கிறேன். இதில் எது பலவீனம் எது சரி நீ கண்டுபிடி பார்ப்போம். எது பலவீனமான செய்தி, எது சரியான செய்தி, சரியான செய்தியில் வரக்கூடியது என்ன, பலவீனமான செய்தியில் வரக்கூடியது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் தகவல் சொல்லியிருக்கிறேன், மேலேயும் சொல்லியிருக்கிறேன். உனக்கு அறிவு நாணம் இருந்தால், அறிவு நாலேஜ் இருந்தால், உனக்கு சிந்திக்கிற திறன் இருந்தால், இதில் வந்து அபு ஈசான்னு சொல்லிடாத. அதாவது இப்னு மாஜா அந்த இமாம் வேற இமாம், அவர் பேரை சொல்லிடாத. சரியா? திருமதின்னு ஒன்று இல்லையே, திருமதின்னு ஒன்று இல்லை. எங்க திருமதின்னு இருக்குது? எங்க திருமதி மதீனா ஹதீஸ் கிதாபுல் இல்லை, அப்படி ஒன்று இல்லை. அபு ஈசா பலவீனமானவர்னு சொன்னீங்க. அல்லா பாவம், அந்த இமாம் பாவம். அபு ஈசாவை போய் பலவீனமானவர்னு சொல்றிய. உன்னை காட்டிக்கு ஒரு மாங்காய் மடையன் உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறானா? எவனுமே கிடையாது. நான் பார்த்த முதல் மாங்காய் மடையனும் தேங்காய் மடையனும் நீ தான். அபு ஈசாவை பலவீனமானவர்ன்றியடா நீ. முபாரிசு தம்பி, முபாரிசு, என்னடா நீ? யாரு நான் அபு ஈசா வந்து பலவீனமான சொன்னதுக்கு ஆடியோ போடுங்க பாப்போம். எங்க சொன்னேன்? ஏன் பொய்ய பச்சை பொய் ஒருத்தரை
உங்களுக்கு ஒரு மண்ணங்கட்டி விளங்காது. ரசூலோட மரணத்துக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் மதீனால வாழ்ந்தாங்க. மதீனால அடக்கணும்னு சஹாபாக்கள் முடிவெடுத்தாங்க. எல்லா சஹாபாக்களும் அதில் ஒன்றுபட்டாங்க. இதுதான் இஜ்மா. மூமின்கள் ஒன்றுபடுறாங்க, சத்தியத்தை ஒன்றுபடுறாங்க. எந்த சஹாபி எதிர்த்து பேசினாங்களா? இதுதான் சபீலுல் மோமினின், மூமின்கள் போன பாதை, இதை நாங்கள் பின்பற்றணும். அபு ஈசா பலவீனமானவர்னு சொன்னீங்க. அல்லா பாவம், அந்த இமாம் பாவம். அபு ஈசாவை போய் பலவீனமானவர்னு சொல்றிய. உன்னை காட்டிக்கு ஒரு மாங்காய் மடையன் உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறானா? எவனுமே கிடையாது. நான் பார்த்த முதல் மாங்காய் மடையனும் தேங்காய் மடையனும் நீ தான். அபு ஈசாவை பலவீனமானவர்ன்றியடா நீ. முபாரிசு தம்பி, முபாரிசு என்னடா நீ? அஸ்ஸலாமு அலைக்கும். முபாரிசு, இதில் சொல்றிய எல்லாரும் ஒன்று கூடி உட்கார்ந்து வந்து முடிவெடுத்தாங்கன்னு சொல்றியா இல்லையா? அது இஜ்மான்னு சொல்றியா இல்லையா? இந்த இஜ்மா எங்கே எடுத்தாங்க, எப்போ எடுத்தாங்க, யார் யார் ஒன்று கூடுனா, இது எந்த கிதாபில் வருது? அதை போடுவேன். அதுபோக வந்து மௌத்தா போனவர்களை விரைவாக அடக்கம் செய்யுங்கன்ற ஒரு செய்தி சொன்னீங்க, அதுக்கு ஆதாரம் கேட்டேனே, அதை நீ போடு பார்ப்போம். திருமதி இமாமை போய் பலவீனமானவர்னு சொல்லிட்டியடா நீ. அபு ஈசா பலவீனமானவர்ன்ட்டியே, இப்படி சொல்லலாமா நீ? ஹதீஸில் அப்படி சொல்லுவாங்களா? புகாரி இமாம் பலவீனமானவர், முஸ்லீம் இமாம் பலவீனமானவர், நசாயி இமாம் பலவீனமானவர் அப்படின்னு யாரான்னு சொல்லுவாங்களா? நீ சொல்றிய நீ என்ன முபாரிசு நீ? இல்ல அபு ஈசான்னு சொல்ல வர இந்த ஹதீஸ் பலவீனமானவர். ஹுவைக்கான ஒரு பொய்யர். நான் எங்க சொன்னேன் அபு ஈசா வந்து பலவீனமானவர் சொன்னேன், பலவீனமானவர் சொன்னேன். அபு ஈசா சொல்றார், ஹாதா ஹதீசுன் கரீபுன், இந்த ஹதீஸ் பலவீனமானது என்று சொல்றார். அபு ஈசா பலவீனம் என்று சொல்லல நான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் முபாரிஸ், மேலே 2 ரிவாயத்து போட்டிருக்கிறேன். ஒன்று இப்னு மாஜாவில் வரக்கூடிய செய்தி ஒன்று போட்டிருக்கிறேன், அகமதில் வரக்கூடிய ஒரு செய்தியும் போட்டிருக்கிறேன். அந்த 2 செய்தியுமே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி நபிமார்கள் எந்த இடத்தில் மரணிக்கிறார்களோ அதே இடத்துல தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படிங்கிறதுக்கு மேலும் 2 செய்தி போட்டிருக்கிறேன். சரியா? அந்த 2 செய்தியும் பார்த்துட்டு நீ என்ன செய்ய, பதிவு பண்ணு. அதுபோக நீ சொன்னீங்க, அதாவது அம்புட்டு சஹாபாக்களும் கூடித்தான் முடிவெடுத்தாங்க அப்படின்றிய, அது இஜ்மாண்டிய, அது அந்த வசனத்துக்கு ஆதாரம்டிய, 4:115க்கு ஆதாரம்டிய. அந்த செய்தி எடுத்து போடு. எங்கே வருது, எந்த கிதாபில் வருது, யார் சொன்னது, அந்த டீட்டெயில் எடுத்து போடு.